வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. திரு தேவிபாலா எழுதிய மறந்து போனால் இறந்து போவாய். அத்தியாயம் 1. சக்கரவர்த்தி கூண்டுக்குள் அடைப்பட்ட மிருகம் போல அந்த அறையின் விஸ்தீரணத்தை கால்களால் அளக்கத் தொடங்கினார். அதிகபட்ச ஏசி இருந்தும் அவர் உடல் தகித்தது. வியர்வை மானாவாரியாக உடம்பு முழுக்க ஆக்கிரமிப்பு செய்திருந்தது. திறந்திருந்த கபோர்டை சாத்தினார். படுக்கையில் வந்து உட்கார்ந்தார். ஜக்கில் இருந்து குளிர்ந்த நீரை டம்ளரில் சரித்து மடமடவென தொண்டைக்கு அனுப்பினார். படபடப்பு அடங்கவில்லை. ஃப்ரிட்ஜ் திறந்து சிவா ஸ்ரீகளை கோப்பையில் கவிழ்த்து அருந்தினார். பைப்புக்கு தீ வைத்து ஓரத்து பல்லால் கடித்து கொண்டு டெலிபோனை அணுகினார். டயல் செய்து எதிர்முனையில் உயிர்ப்புக்கு காத்திருந்தார். குரல் கிடைத்ததும், ஹலோ, நான் சக்கரவர்த்தி பேசுறேன், நீதானே? இன்னைக்கு என்ன நாள் நினைவிருக்கா? டிசம்பர் 15 என்றது எதிர்முனை. நான் மாசத்தையும் தேதியும் கேட்கல, நாள் ஞாபகம் இருக்கா? இல்ல. இடியட், இன்னைக்கு ஜேக்கப் ரிலீஸ் ஆகி வெளியே வர நாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளி உலகத்தை பார்க்க போறான். சென்ட்ரல் ஜெயில இருந்து விடுபட்டாம உன்னையோ இல்ல என்னையோ தான் தேடி வருவான். என்ன செய்ய போற? சக்கரவர்த்தியின் கலவரம் எதிர்முனையை தாக்கி இருக்க வேண்டும். பதிலே வரவில்லை. ஜாக்கிரதையா நடந்துக்கோ, பிரச்சனை எதுவும் இருந்தா எனக்கு போன் பண்ணு, ஓகே? ரிசீவரை அதன் இடத்தில் அமர்த்தினார். கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே பார்வையை வீசினார். விடிந்து சற்று நேரமே ஆகியிருந்ததால் போக்குவரத்து சூடுபிடிக்கவில்லை. பனி கூட முற்றிலும் விலகாத காலையில் பேப்பர் போடும் பையன்கள், பால் பாக்கெட்டுகள் என்று ஆரம்பக்காரர்கள் சைக்கிளில் பறந்து கொண்டிருந்தார்கள். எதிலும் மனம் ஓடாமல் தவியாய் தவித்தது. ஜேக்கப் முதலில் எங்கே போவான்? அவனுக்கு சரியாக தெரிந்த இடம் இது ஒன்றுதான். நேராக வந்து விடுவானோ? ஒருவேளை அங்கே போனால்? ஜேக்கப் ஒரு முரடன். கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் மூர்க்கமாக செயல்பட தொடங்கி விடுவான். ராதிகா உளறிவிட்டால்? பங்களாவில் ராதிகா மட்டும்தான் இருக்கிறாள். வேறு யாரும் துணை இல்லை. இவனது முரட்டுத்தனத்தை அவளால் எதிர்க்க முடியாது. ராதிகா வாய் திறக்கக்கூடாது. சகல உண்மைகளும் ஜேக்கப்க்கு தெரிந்துவிடக்கூடும். உடனே செயல்படு. உடம்பின் ஒவ்வொரு செல்லும் அவசர கட்டளைக்கு அடிபணிய டெலிபோனை அணுகினார். ஹலோ, நான் சக்கரவர்த்தி. ராம்தாஸ் இருக்கானாங்க? கடாமுடாவென ஏதோ சப்தித்து சின்ன சின்ன குரல்கள் உரசி கொண்டதை தொடர்ந்து டொடாக் என்று ரிசீவர் உயர்த்தப்பட்டு, ராம்தாஸ் பேசுறேன், உடனே வா. ரிசீவரை சாத்திவிட்டு காத்திருந்தார். அடுத்த 40 நிமிடம் முள்ளாக உணர்ந்தார். ஒவ்வொரு நொடியும் அபாயகரமாக இருந்தது. வாசலில் புல்லட் ஓய்ந்தது. 5வது நிமிடம் அந்த மொட்டை தலையன் நிதானமாக உள்ளே நுழைந்தான். இவனுக்கு ஹெல்மெட்டே வேண்டாமோ? தலையே ஹெல்மெட் போலதான் இருக்கிறது. என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன நாள்னு நினைவிருக்கா தாஸ்? அந்த ஜேக்கப் விடுதலை தானே? வெகு சாதாரணமாக கேட்டான். உருவம் சுருக்கி அவனை பார்த்த சக்கரவர்த்தி, விடுதலையானதும் ஒண்ணு இங்க வருவான், இல்லனா ராதிகாவை பார்க்க போவான். பயலை முடிச்சிடலாமா குரு? அது அவ்வளவு சுலபம் இல்ல தாஸ். அவனும் நம்ம போல புத்திசாலி தான். எந்த காய எப்படி நகர்த்தணும்னு அவனுக்கும் தெரியும். உன் நாடியா வேலையெல்லாம் அவன்கிட்ட காட்ட முடியாது. நான் சொல்ல வந்த விஷயத்த கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க. கரகரப்பான அவன் குரல் சரளை கற்களை மாவு மிஷினில் போட்டு அரைத்ததை போல ஒலித்தது. ராதிகாவுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். நம்மை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு பொம்பளை கிட்ட ரகசியம் எத்தனை நாளைக்கு பாதுகாப்பா இருக்கும்? அதனால ஜேக்கப்க்கு ஜெயில இருந்து விடுதலை, ராதிகாவுக்கு உலகத்திலிருந்தே விடுதலை. குரு, இது துரோகம். ஏன் தாஸ், நேத்து ராத்திரி சுகம் இன்னும் பல மிச்சம் இருக்கோ? ஆபாசமா பேசாதீங்க குரு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வாங்கிக்க. உடனே செயல்படு ஜேக்கப். உயிரோட பார்க்க கூடாது. விடுதலையானதும் ஜேக்கப் அங்கதான் போவான்னு என்ன நிச்சயம்? அந்த பாம்போட கால் இந்த பாம்புக்கு தான் தெரியும் தாஸ். ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே படுக்கையில தூங்கினவங்க நாங்க 2 பேரும். கண்டிப்பா ஜேக்கப் அங்கதான் போவான். நம்ம ஜோவை அங்கதான் அனுப்பியிருக்கேன். சரியா 9 மணிக்கு ஜேக்கப் விடுதலையாகி வெளில வருவான். அவன் எங்க போறான்னு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தகவல் தரத்தான் ஜோ அவனை தொடர போறான். அதுக்குள்ள நீ ராதிகாவை முடிக்கணும். ஜேக்கப் அங்க வரணும். ஒரே கல்லுல 2 மாங்காய் நான் அடிக்கணும். கடகடவென சிரித்த சக்கரவர்த்தி மீதி லிக்கரையும் தொண்டைக்கு அனுப்ப ராம்தாஸ் அசையாமல் நின்றான். சக்கரவர்த்தி பீரோ திறந்து ஒரு கத்தை புது கரன்சிகளை எடுத்து தூக்கி போட்டார்.
இது அட்வான்ஸ் தான் தாஸ், வேலையை முடிச்சிட்டு மிச்சத்தை வாங்கிக்கோ. அந்த ராம்தாஸ் ஒரு மாதிரி வெறுப்பாக சக்கரவர்த்தியை பார்த்துவிட்டு வெளியேறினான். வெளியே வந்து சாவி எடுத்து புல்லட்டிடம் கொடுத்துவிட்டு ஆத்திரத்தோடு உதைத்தான். இவனது கோபம் மோட்டார் சைக்கிளுக்கு இடம் மாற அது ராட்சச வேகத்தில் சீறியது. தெருமுனையில் இதன் வேகத்தில் 4-5 பேர் அலறி கெட்ட வார்த்தையில் திட்டுவது முதுகில் தேய்ந்தது. பிரதான சாலைக்கு வந்து வேகம் பிடித்தான். எல்டாம் சாலையில் நுழைந்து தேனாம்பேட்டையை தொட்டு சைதாப்பேட்டை வழியாக அசுர கதியில் இயங்கினான். காலை 8 மணி. பல்லவன் தனது இயக்கத்தை துவங்கியிருந்தது. வெளியூர் எக்ஸ்பிரஸ் வண்டிகள் சோர்வான கடைசி நிமிடங்களில் கிண்டியில் நொண்டிக் கொண்டிருந்தது. வெயிலை காணவில்லை. மேகமூட்டம் சூழ்ந்து லேசான தூறல் ஆரம்பமாகி இருந்தது. கிண்டி தொழில்பேட்டை பகுதியில் வலப்பக்கம் ஒடித்து உள்நோக்கி வண்டியை செலுத்த தொடங்கினான். 15 நிமிட பிரயாணத்திற்கு பின் தாத்தாச்சாரி நகர் அந்த புறநகர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து புல்லட்டின் வேகத்தை குறைத்தான். விட்டு விட்டு கட்டப்பட்ட வீடுகள். குல்மொஹரை வாசலில் அணிந்து கொண்டிருந்த அந்த சின்ன சைஸ் பங்களா முன் ஓய்ந்தான். இறங்கி கேட் திறந்து மறுபடியும் புல்லட்டை ஸ்டார்ட் செய்து உள்ளே அனுப்பினான். போகன் விழாக்கள் காய்ந்து போய் தரையை மழுகி இருக்க போர்டிகோவை விட்டு சற்று விலகி அந்த சந்தன நிற மெட்டடர் வேன் நின்று கொண்டிருந்தது. யார் வந்திருப்பது? சௌத்ரியா? கதவு சாத்தி இருக்க காலிங் பெல்லை அழுத்தினான். உள்ளே பட்சியின் ஓசை மெதுமெதுவாக தேய்ந்து அடுத்த நொடியின் முடிவில் கதவு திறந்து அந்த பருமனான பெண் எட்டி பார்த்தாள். இவளை ஒரு நாள் கவனிக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். ராதிகா இல்ல? அம்மா தூங்குறாங்க. அவளை விலக்கி கொண்டு சுவாதீனமாக உள்ளே நுழைந்தான் தாஸ். வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. வாசல்ல வேன் நிக்குது. சௌத்ரி சாப் ராத்திரி வந்துட்டு வெளியே போனாங்க. திரும்பியும் இன்னைக்கு சாயங்காலம் வருவாங்க. மாடி ஏறி நிதானமாக நடந்தான். படுக்கை அறைய கதவு விரிய திறந்து கிடக்க கட்டிலில் மல்லாந்து நிலையில் உறங்கிக் கொண்டிருந்தாள் ராதிகா. மெல்லிய ஆகாய நீல நைட்டி என்னிடம் ரகசியம் இல்லை என்றது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி நின்று பார்க்கலாமா என்று எண்ணி கட்டிலில் வந்து உட்கார்ந்து கொண்டான் தாஸ். சக்கரவர்த்தி தந்த புது கரன்சிகள் இடுப்பில் உறுத்தியது. தூங்கும்போது கொலை செய்வது சுலபமா? இந்த மொசைக் மேனியை சேதப்படுத்த வேண்டுமா குரு? மானசீகமாக ஒரு வருத்தமும் ஆத்திரமும் எழ சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். புரண்டு படுத்த ராதிகா இன்னமும் தூக்கம் கலையாமல் இருக்க இன்டர்காம் அட்டாச்ட் டெலிபோன் ஒலித்தது. அந்த ஒலியில் விழித்துக் கொண்டு விட்டாள் ராதிகா. சுவர் கடிகாரம் 9 முறை அடித்தது. பார்வையை திருப்பியவள் ராம்தாஸை கண்டு புருவம் உயர்த்தினாள். இன்டர்காம் ரிசீவரை எடுத்தாள். அம்மா, அவுட் சைட் கால். யாரது? என் பர்சனல் நம்பர் தெரியாத ஆளா? சரி, டிஆர்சியை கனெக்ட் பண்ணி கொடு. ரிசீவரின் வாய்ப்பகுதியை மூடிக்கொண்டு, எனக்கு இது பிடிக்கல தாஸ். எது ராதிகா? என் அனுமதி இல்லாம என் பெட்ரூம்ல நுழையிறது. நான் உனக்கு புதுசா ராதிகா? ஏதோ பேச வந்தவள் சட்டென நிறுத்தி, ஹலோ, எஸ், நான் ராதிகா தான். நான் ஜேக்கப் பேசுறேன் ராதிகா. இப்பதான் வெளியே வரேன். உன் டெலிஃபோனை மறக்கல. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ரிசீவரை நழுவ விட்டாள் ராதிகா. அது தரை தொடாமல் அந்தரத்தில் ஊசலாடியது. ஹலோ ஹலோ என்று ஜேக்கப்பின் குரல் மழைக்கால தவளை போல் கதறியது. ரிசீவரை எடுத்து அதனடுத்தில் அமர்த்திய ராம்தாஸ் நடுங்கும் ராதிகாவை பிடித்து கட்டிலில் அமர்த்தினான். யாரு? ஜேக்கப்பா? ஆமா. மறுபடியும் டெலிபோன் ஒலித்தது. இம்முறையும் ஜேக்கப். ராதிகா படபடப்புடன் ரிசீவரை வெளியே வைத்துவிட்டு, நான் இந்த ரூமை விட்டு உடனே போகணும் தாஸ், பிளீஸ். அவள் வேகமாக நடக்க தொடர்ந்தான் ராமதாஸ். ஏன் இப்படி நடுங்குற ராதிகா? வேலைக்காரி வந்து எட்டி பார்த்தாள். ஜம்னா, இன்னைக்கு உனக்கு லீவ், நீ வீட்டுக்கு போலாம். அம்மா, நாஸ்டா? இடியட், சொன்னது செய்தி. நாளைக்கு காலையில நீ வந்தா போதும். அந்த ஜமுனா பயத்தோடு விலக, என்ன பயம் உனக்குன்னு கேட்டேன். உயிர் பயம் தாஸ். ஜேக்கப் இங்க வந்துருவான் கொஞ்ச நேரத்துல. என்ன சும்மா விட மாட்டான். அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு நான் போயாகணும். ஏன் ராதிகா? கதை சொல்ல எனக்கு நேரம் இல்ல தாஸ். நீ புறப்படு, என்னையும் தொந்தரவு செய்யாத, தயவு செஞ்சு. ராதிகா. தாஸ், will you please clear out? என்னை இங்கே அனுப்பினது யார் தெரியுமா ராதிகா? யாரு? பொறுமையை இழந்து புறப்பட்டது கேள்வி. நம்ம குரு சக்கரவர்த்தி தான். சக்கரவர்த்தி?
எஸ், உன்னை ஜேக்கப் கிட்ட இருந்து மீட்கத்தான் என்ன அனுப்பினாரு. ஓ, தேங்க்யூ தாஸ். நாம 2 பேரும் இப்போ எங்க போறோம்? அவசரமாக கேட்டாள் ராதிகா. 2 பேரும் இல்ல ராதிகா, நீ மட்டும்தான் போக போற. புரியல தாஸ். உன்னை மட்டும் அனுப்பி வைக்கதான் எனக்கு உத்தரவு. விழிகளை திருப்பி அவனை பார்த்தவள் அப்பட்டமாக அதிர்ந்தாள். அந்த ஆறங்குல கூர்மையான கத்தி ஜன்னல் வழி சூரியனை தன் முனையில் வாங்கி கொண்டு ராதிகாவின் முகவாயில் டார்ச் வீசியது. தாஸ்! அவள் அலற நினைத்து குரல் குறைப்பிரசவமாக ராம்தாஸ் ஆவேசமாக அவளை நெருங்க தொடங்கினான். அத்தியாயம் 2. மத்திய சிறைச்சாலையின் சின்ன கதவு ஜேக்கப்பை பிரசவித்து மூடிக்கொள்ள வெளியே வந்ததும் முதலில் மனதில் எழுதி வைத்த ராதிகாவின் எண்களை முயன்று அது கிடைத்ததும் அவள் பேசாமல் ரிசீவரை மூட அதிர்ந்து போனான் ஜேக்கப். என்னவாயிற்று ராதிகாவுக்கு? நான் ஜேக்கப் என்று சொன்னதும் ஏன் டெலிபோனை வைத்து விட்டாள்? அது ராதிகா தான். பெயரை சொல்லிதானே பேச்சை ஆரம்பித்தாள். என் பெயரை கேட்டதும் தான் ரிசீவரை அமர்த்தி விட்டாளா? ராதிகா மாறிவிட்டாளா? வரும் வரை காத்திருப்பேன் ஜேக்கப் என்று கண்கள் கசிய கைகளை முத்தமிட்ட அந்த ராதிகா தானா இவள்? வருடங்கள் அவளை மாற்றியதா, இல்லை சக்கரவர்த்தியின் சரசமா? ஆத்திரத்தில் நெற்றியோர நரம்பு எழுந்து நின்றது. நேராக சக்கரவர்த்தியிடம் போகலாமா? வேண்டாம், முதலில் ராதிகா. விவரங்களை முழுமையாக அறிந்த என் பக்கத்து நபர் அவள் ஒருத்திதான். அவளிடம் பேசிவிட்டு அவளையும் அழைத்து கொண்டுதான் சக்கரவர்த்தியிடம் செல்ல வேண்டும். பாலம் கடந்து மேலேறினான். சென்ட்ரல் ஸ்டேஷன் அசாத்திய பரபரப்பில் இருந்தது. காலை வேளை ஜனங்களை சாலை முழுக்க சிந்தியிருந்தது. கடை ஒன்றை அணுகி டீக்கு சொல்லிவிட்டு சிகரெட் ஒன்றை பெற்று கயிறு முனை நெருப்பை கவ்விக்கொண்டான். தூரத்தில், கணிசமான தூரத்தில் ஜோ இவனை தொடர்ந்து கொண்டிருந்தான். தேநீரின் கதகதப்பை வயிற்றுக்கும் சிகரெட் இதத்தை நுரையீரலுக்கும் சொந்தமாக்கிவிட்டு ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தான். இவனை சுமந்து கொண்டு அது சீர தொடர்ந்தான் ஜோ எஸ்டியில். கிண்டி பகுதியை கடந்து ஆட்டோ முன்னேற வலது கையில் வண்டியை செலுத்திக் கொண்டே இடது கை மைக்ரோபோனை இயக்கியது. குரு, பைய அங்கதான் போயிட்டு இருக்கான். நான் என்ன செய்யணும்? அந்த வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப வந்துரு. நீ எதுவும் செய்ய வேண்டாம், போலீஸ் செஞ்சிடும் மிச்ச வேலைய. ஜேக்கப் பங்களா முன் ஆட்டோவை நிறுத்தி இறங்கினான். வெயில் சுளீர் என்று அடித்தது. காலை 10:30 மணி. ஒரு வார தாடியை லேசாக வருடி கொண்டான். வாசல் கதவு சாத்தி இருப்பது கேட்டிலிருந்தே தெரிந்தது. போர்டிகோவில் மெட்டடர் வேன் இருந்தது. அந்த புறநகர் பகுதியே காலியான பள்ளிக்கூடம் போல் ஓய்ந்து கிடந்தது. காற்றில் அம்மானுடம் இருந்தது. கேட்டை கிரீச்சிட்டு உள்ளே புகுந்தான். வாசலை நெருங்கினான். முன்பொரு டாபர்மேன் வகை இருக்குமே, அதை கொடுத்து விட்டாளா ராதிகா? கதவை நெருங்கி காலிங் பெல்லை அழுத்தினான். உள்ளே கீச் கீச் என்று ஒலித்தது. 5 நிமிடம் போலாகியும் எந்த பதிலும் இல்லை. மறுபடியும் முயன்றான். திரும்பவும் கீச் கீச். யாரும் வரவில்லை. கதவில் கை வைத்தான். பளிச்சென உள்வாங்கியது. திறந்துதா இருக்கா? நுழைந்து ஹாலில் பார்வையை எறிந்தான். தடக்கென்று இதயம் ஒரு நொடி துடிப்பை நிறுத்திவிட்டது. கண்கள் சடுதியில் மசமசப்பாக அவசரமாக ஒருமுறை சிமிட்டிக் கொண்டு மறுபடியும் பார்த்தான். காணும் காட்சி பொய்யல்ல. இன்னும் அருகில் நெருங்கி நெஞ்சை பிடித்து கொண்டு குனிந்தான். மார்புக்கூட்டை சுற்றி அடர்த்தியான திகில் பரவ சுவாசிக்க திணறினான் ஜேக்கப். அவனது விழிகள் அந்த மொசைக் தரையில் நிலை குத்தி நின்றன. ஏராளமாக சேதப்பட்டு சிதைந்த தக்காளி போல் மானாவாரியாக உடம்பு முழுக்க அணிந்து கொண்டு கிடந்தாள் ராதிகா. ஓ, ராதிகா செத்து விட்டாள். மல்லாந்த நிலையில் தாறுமாறாக கத்தி அவளது உடம்பு முழுக்க சரசம் செய்திருந்தது. 1 மணி நேரத்திற்கு முன் என்னோடு பேசியிருக்கிறாள். அப்போது கூட உயிரோடு தான் இருந்திருக்கிறாள். அதன் பிறகுதான் இந்த மரணம். யாரோ கொன்றுவிட்டார்கள் ராதிகாவை. யார்? யார் அது? கேள்வி அலை போல பொங்கி பொங்கி அடங்கியது. சட்டென ஒரு பீதி கவ்விக்கொண்டது. ஒரு நொடி தாமதித்தாலும் இனி அபாயம்தான். வாசலுக்கு வந்து எட்டி பார்த்தான் ஜேக்கப். நான் தயார் என்ற நிலையில் நின்றது அந்த மெட்டடர் வேன். தெரு வெறிச்சோடி கிடந்தது. மூளை அவசர அவசரமாக வேலை செய்ய தொடங்கியது ஜேக்கப்புக்கு. நேற்று வரை, அவ்வளவு ஏன், இன்று காலை 9 மணி வரை உயிரோடு இருந்த ராதிகா சற்று முன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள்.
எனக்கு விரிக்கப்பட்டிருக்கும் வலையா? யார் இதன் பின்னணியில்? உடனே இங்கிருந்து போய்விட வேண்டும். நினைத்து கொண்ட நிமிடம் தூரத்தில் விட்டுவிட்டு ஒரு விசில் சப்தம் கேட்டது. தொடர்ந்து தபதபவென ஓடி வரும் பூட்ஸ் கால்கள். போலீஸா? வியர்வை நாளத்தின் வழியாக ரத்தம் வடிவது போல் உணர்ந்தான் ஜேக்கப். ஓடு ஓடு, உடனே தப்பித்து விடு. உள்ளே டெலிபோன் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. செலுத்தப்பட்டவன் போல் உள்ளே நுழைந்து டெலிபோனை நெருங்கினான் ஜேக்கப். கைக்குட்டையை பிரித்து ரிசீவரை அதன் மூலம் ஏந்தி கொண்டு ஹலோ என்றான். உடுப்பி துர்காபவன் தானே? ராங் நம்பர். ரிசீவரை அமர்ந்திவிட்டு ராதிகாவின் உடல் இருக்கும் தரையின் பக்கம் பார்வையை செலுத்தியவன் ஏறத்தாழ அலற நினைத்தான். மூச்சே ஒரு கணம் நின்று போனது அவனுக்கு. அங்கே ராதிகாவின் உடல் இல்லை. சற்று முன் பார்த்த சிதைந்த அவளது பிணம் அங்கில்லை. எப்படி எப்படி? உள்ளே நுழைந்த போது உடலை பார்த்தேனே. அதன் பின் வாசலுக்கு வந்து வேனை பார்த்துவிட்டு போலீஸ் ஒலியில் கலவரப்பட்டு டெலிபோனை எடுத்து... ஓ, இதற்கெல்லாம் அதிகபட்சம் 3 நிமிடங்கள் ஆகியிருக்குமோ? 3 நிமிடத்தில் ராதிகாவின் உடலை அப்புறப்படுத்துவது சாத்தியம்தானா? அப்படியானால் வழி? கட்டாயம் வாசல் வழியாக போயிருக்க சாத்தியமில்லை. பார்வையை உயர்த்தினான். மாடிப்படி சற்று தூரத்தில். இதன் வழியாக கூட போயிருக்கலாமா? எடுத்துக்கொண்டு போன அந்த எக்ஸின் காலடி ஓசை கூடவா காதுக்கு கேட்காது? பாரத்தை சுமந்து கொண்டு இத்தனை படிகளையும் நடந்து கடக்க குறைந்தபட்சம் 2 நிமிடங்களுக்கு மேலேயே பிடிக்கும். ஓடினால் காலடி ஓசை கட்டாயம் கேட்கும். தரையை பார்த்தான். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. கணிசமாக இருந்த உடல் ஒன்று இங்கே கிடந்தது என்று சத்தியம் செய்தால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள். வியர்த்தது ஜேக்கப்புக்கு. சற்று முன் நான் பார்த்தது பிரமையா, என் அதீத கற்பனையா? பூட்ஸ் ஒலிகள் கேட்டை சமீபத்தை விட இன்னும் கலவரம் அதிகமானது. மாடிப்படியின் அடிபாகம் இருந்த இடைவெளியில் உடலை நுழைத்துக் கொண்டு பார்க்கும் பார்வையில் தன்னை அமைத்துக் கொண்டு நின்றான். கதவை தள்ளிக்கொண்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் முதல் நுழைய, அடுத்தது ஒரு இன்ஸ்பெக்டர், 3வதாக மற்றொரு கான்ஸ்டபிள். 3 பேரும் பரபரப்பாக உள்ளே நுழைந்து ஹாலில் பட்டென்று நின்றார்கள். எங்கே சுவாசம் கூட தன்னை வெளிப்படுத்தி விடுமோ என்று நடுங்கி அதை கூட மெலிதாக வெளியேற்ற தொடங்கினான். காதுகளை கூர்மையாக்கிக் கொண்டான். சரியா கேட்டியாயா? சரியா 9:30 மணிக்கு போன் வந்தது சார். என்னன்னு? உடனே என்னை காப்பாத்துங்க, ஜெயிலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிற ஜேக்கப்புங்கிற கைதி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான், என்ன கொல்லதான் அவன் வந்துட்டு இருக்கான், என் பேரு ராதிகான்னு சொல்லி அவசரமா அந்த அம்மா விலாசமும் சொல்லிருச்சு சார். ஜேக்கப் இமைக்க மறந்தான். இப்போது புரிந்துவிட்டது. இது திட்டமிட்ட வலை. கட்டாயம் சக்கரவர்த்தியின் சதிதான் இது. ராதிகாவை மிரட்டி போலீசுக்கு தகவல் தர செய்துவிட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் ராதிகாவை கொலையும் செய்திருக்கிறார்கள். சரியாக நான் வந்துவிட்டேன், பழியை என் மீது சுமத்தி விடலாம் அல்லவா? சரி, பிணம் காணாமல் போனது புதிய திருப்பமா அல்லது இதிலும் சூழ்ச்சி இருக்கிறதா? யாரையும் காணலையே. மாடி ஏறி தடபுடவென பூட்ஸ் கால்கள் தேய மெல்ல உடலை அசைத்து வெளிப்பட்டான். மாடி ஏறி தடபுடவென பூட்ஸ் கால்கள் தேய மெல்ல உடலை அசைத்து வெளிப்பட்டான். இவர்கள் இங்கே குடைந்து விட்டு வரும் நேரத்தில் நாம் தப்பிவிட வேண்டும். இருந்த இடத்திலிருந்தே கவனித்தான். மாடியில் அவர்கள் நுழைவது தெளிவாக தெரிந்தது. வாசலை கவனித்தான். மெட்டடர் வேன் தெரிந்தது. தூரத்தை கணித்த போது வாசலுக்கான தூரம் குறைவுதான். சட்டென கால்களுக்கு ஒரு மின்சார வேகத்தை கொடுத்து மின்னல் போல வாசல் பக்கம் பாய்ந்தான். வாசல் படியில் கால் பதிக்க தடம் என்று மோதிக்கொண்டு நிமிர்ந்த போது பைஜாமா ஜிப்பாவோடு அந்த மனிதர். அப்போதுதான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். யாரப்பா நீ? பதில் சொல்லாமல் அவர் விரலில் சுழலும் அந்த சாவியை கவனித்து விட்டான். வேன் சாவி. வாசலில் வேன். மாடியிலிருந்து வெளிப்படும் பூட்ஸ் கால்களின் ஒளியை செவிகள் உணர, உடனே செயல்படு, நரம்புகள் ஒவ்வொன்றும் அவசர கட்டளைக்கு காத்திருக்க, அந்த சாவியை கவ்விக்கொண்டு அந்த மனிதரையும் மோதி தள்ளி சரேலென வேனுக்குள் புகுந்து சாவி திருகி ஸ்டார்ட் செய்து விட்டான். இத்தனையும் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் நடந்துவிட, விழுந்த அந்த மனிதர் சுதாரித்துக் கொள்வதற்குள், போலீஸ் அசுர பாய்ச்சலில் வாசலை அடைவதற்குள் வேன் கேட்டை மோதி தள்ளி சாலையில் பிரவேசித்து விட்டது. நீண்ட போலீஸ் விசில் அந்த பிரதேசத்தையே உலுக்கி உட்கார வைக்க, போலீஸ் கால்கள் தெருவை அடைவதற்குள் வேன் புள்ளியாகிவிட்டது.
பிரதான சாலைக்கு வேனை கொண்டு வந்து விட்டாச்சு ஜேக்கப். தற்காலிகமான தப்பித்தல் தான் இது. வேனுக்கு சொந்தமான மனிதர் சகல விவரங்களையும் இப்போது போலீஸுக்கு சொல்லியிருப்பார். போலீசின் கைகளும் நீள அகலம் அதிகம். அதிகபட்சம் அரை மணி நேரம்தான். அதற்குள் ராட்சச வலை நகரமெங்கும் விரிக்கப்பட்டுவிடும். கட்டாயம் அகப்பட்டுக் கொள்வோம். ஒன்று, ராதிகாவை காணாததால் அவளை நான் கடத்திவிட்டதாக பழி சுமக்க நேரும். அல்லது அவள் உடல் வேறெங்காவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவளை நான் கொன்றதாக குற்றம் சாட்டப்படுவேன். இரு தவறையும் செய்யாமல் கொலை, கடத்தல், தாக்குதல் என்று ஏகப்பட்ட பழிகள். இப்போது இந்த வேனை முதலில் விலக்க வேண்டும். இதுதான் நம்மை இனம் காட்டும் முதல் யமன். கிண்டி தொழிற்பேட்டை பகுதியை விட்டு ஹைவேஸுக்கு இன்னும் வரவில்லை. அந்த வரையில் புத்திசாலித்தனம்தான். ஆஸ்பெஸ்டாஸ் கூரைகளை சுமந்த வரிசையான கட்டிடங்களின் கோடியில் ஒரு வெட்ட வெளி மைதானம் தென்பட அந்த பகுதிக்கு விரட்டினான் வேனை. அங்கு துப்புரவாக ஜன நடமாட்டம் இல்லை. வேனை நிறுத்திவிட்டு இறங்கினான். கதவை படீரென்று அடித்து சாத்த நெருக்கமாக நின்றதில் சட்டை சிக்கிக் கொண்டது. அதை எடுக்க உள்பக்கமாக முகத்தை நீட்டியவன் சுவாசத்தை மறந்தான். வேனின் பின்புறத்தில் ஒரு மனிதனின் உடல். அத்தியாயம் 3. எனக்கு எதுவுமே புரியல குரு. அப்போதுதான் உள்ளே நுழைந்த ஜோ குழப்பத்தோடு வார்த்தைகளை உதிர்த்தான். பைப்புக்கு தீ மூட்டி புகையிலையின் மனத்தை அடிநாக்கில் ஊர்ஜிதம் செய்து கொண்ட சக்கரவர்த்தி, என்ன புரியல ஜோ உனக்கு? பைப்பை கடைவாய் ஓரம் கடித்து கொண்டே கேட்டார். பங்களா வரைக்கும் என்ன தொடர சொன்னீங்க. நானும் ஜேக்கப்ப ஃபாலோ பண்ணேன். உடனே வர சொல்லிட்டீங்களே. பங்களாவுக்குள்ள ஜேக்கப் போயாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஐ விட்னஸ் தான் நீ. சரி, என்ன லாபம்? அவனை ஏற இறங்க பார்த்த சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ள ராதிகா உயிர்தானம் பண்ணியிருப்பா. சடலத்தை சந்திக்க ஜேக்கப் போயிருக்கான். தனியா போனவனுக்கு துணையா போலீஸையும் அனுப்பி வச்சிருக்கேன். மறுபடியும் மாமியார் வீடு. இந்த வாட்டி கயிறு தான். தப்ப முடியாத பிணைப்பு. கையும் களவுமா பிடிபட்டிருக்கான். உண்மை தெரிஞ்சவங்க என்ன தவிர 2 பேர். ஒன்னு ராதிகா, அவ உயிரோட இல்ல. அவளை கொலை செஞ்சதா பழி சுமத்தி விட்டு ஜேக்கப்பையும் சிக்க வச்சாச்சு. பைப்பை எடுத்து விட்டு பலமாக சிரித்தார் சக்கரவர்த்தி. குரு, ஒரு கேள்வி. என்ன? நிஜமாவே ராதிகாவை யாரு? கேள்வி கேட்க இங்க யாருக்குமே அனுமதி இல்ல. இந்தா உன் வேலைக்கு கூலி. வீசிய நோட்டுகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டான் ஜோ. நீ போகலாம். அவன் மௌனமாக திரும்ப, ஒரு நிமிஷம் ஜோ என்றார் சக்கரவர்த்தி. நின்று திரும்பினான் ஜோ. உன் வாய சாத்த இன்னும் எவ்வளவு வேணும்? புரியல குரு. ராதிகாவை கொன்னது ஜேக்கப் இல்லைன்னு சொல்ற. அவனுக்கு சாதகமான ஒரே சாட்சி நீதான். நான் ஏன் சொல்ல போறேன் குரு? இரு வரேன். உனக்கு இன்னும் ஏதாவது தரணும்னா. ஜோவுக்கு புலங்காகிதம். இன்னைக்கு காத்தால ஒருவேளை நரிமுகத்துல முழிச்சிட்டோமோ? இன்னும் நிறைய பணம் வருது. பரவசமாக தன்னை மறந்து ஜோ நின்ற வேளையில் பீரோ திறந்து சைலன்சர் எடுத்து அதன் அடியில் இருந்த இடுக்கி போன்ற ஒரு அமைப்பை பற்றி இழுத்தார் சக்கரவர்த்தி. ஜோவின் மூக்கை குறிவைத்து அதிலிருந்து பறந்து வந்த ஒரு கேப்சூல் வடிவ சாதனம் டப்பென்று வெடிக்க மூக்கின் வெகு அருகாமையில் படர்ந்த வாயுவை சுவாசித்து வினாடிக்கும் குறைவான நேரத்தில் மயக்கமானான் ஜோ. புகையடங்கும் வரை இருந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்ற சக்கரவர்த்தி அடங்கியதும் ஜோவை நெருங்கினார். ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தான் ஜோ. அரைக்கோடியில் இருந்த இன்டர்காமை அணுகி ஏதோ ஒரு எண் அழுத்திய சக்கரவர்த்தி, நாகேஷ் உடனே உள்ளவா. முழுசாக 4 நிமிடம் முடிவதற்குள் தடிமனான அந்த நாகேஷ் ஒரு சிலை போல் அசையாமல் நின்றான் அவர் எதிரே. வழக்கம் போல கேலரியில வச்சிரு. ஜோவை ஒரு கரப்பாம்பூச்சியை தூக்குவது போல தூக்கி கொண்டு அனாயாசமாக நடந்தான் அந்த நாகேஷ். அவன் தலையை மறையும் வரை காத்திருந்து பார்த்துவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தார் சக்கரவர்த்தி. டெலிபோனை அணுகி டயல் செய்து காத்திருந்தார். நான் சக்கரவர்த்தி பேசுறேன். ராம்தாஸ் இருந்தா லைன்ல வர சொல்லுங்க. கடமுட சப்தத்தை தொடர்ந்து, காலையில போனவர் இன்னும் திரும்பலையே. ஆத்திரத்தோடு ரிசீவரை கீழே வைத்த சக்கரவர்த்தி, இடியட், எவ்வளவு பொறுப்பான வேலையை ஒப்படைச்சிருக்க. முடிச்சிட்டு இங்க வராம எங்க ஊரை சுத்துறான் இந்த தடிய? எந்த தகவலும் முழுசா தெரியலையே. ஜேக்கப் உள்ள நுழைஞ்சத ஜோ சொல்லியாச்சு. சொன்னபடிக்கு போலீஸ் போயிருக்கா அந்த இடத்துக்கு. ஜேக்கப் மாட்டிட்டானா? எதுவுமே தெரியலையே. நிலை கொள்ளாமல் தவித்தார் சக்கரவர்த்தி. எழுந்து நடக்க தொடங்கினார்.
ஃப்ரிட்ஜ் திறந்து சிவாஸ்ரீகளை எடுத்து டீப்பாயில் வைத்தார். கண்ணாடி கோப்பைகள், ஐஸ் துண்டங்கள் என்று பக்கவாத்தியம் அமைத்து மோடாவை இழுத்து போட்டுக் கொண்டார். 2 லார்ஜ்களை அனாயாசமாக உள்ளே தள்ளியதும் நரம்புகளில் ஒரு கதகதப்பு படரத் தொடங்க மறுபடியும் போன் செய்ய, இன்னும் வந்து சேரவில்லை ராம்தாஸ் என்றது எதிர்முனை. இருப்பு கொள்ளாமல் எழுந்தார். ஆத்திரம் புருவ மத்தியில் கொத்தாக முடிச்சிட கால்கள் பாயை மது வகையராக்கள் ஜிலீரென்று சிதறி பொடி பொடியாக தரை எங்கும் சிதற வெளியே வந்தார். படியிறங்கி கீழே வந்து சிட் அவுட்டை நெருங்க மாருதியை துடைத்துக் கொண்டிருந்த டிரைவர் பவ்யமாக வந்து சல்யூட் அடித்தான். ஓடிப்போய் பத்மினியின் பின்பக்க கதவை திறந்து காத்திருந்தான். அவனை அலட்சியப்படுத்திவிட்டு முன்பக்கமாக சுற்றி கொண்டு வந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்து கொண்டார். இக்னிஷனை உசுப்பி சடாரென வண்டியை கிளப்ப பயத்தோடு பின்கதவை அவசரமாக சாத்தினான் டிரைவர். அதற்குள் வேகம் பிடித்து வெளியேறிய பத்மினி ஆவேசமாக சறுக்கியது. என்ன நடந்திருக்கிறது ராதிகா வீட்டில்? ராம்தாஸிடம் சொன்னபடி நடக்கவில்லையோ என்ற விபரீத உணர்வு மட்டும் அடி நெஞ்சில் இடித்தது. 40வது நிமிடம் தாத்தாச்சாரி நகரை நெருங்கிய பத்மினி மெதுவானது. தெருமுனையில் வரும்போதே ராதிகா வீட்டு வாசலில் போலீஸ் தலைகள் தட்டுப்பட முகத்தில் மகிழ்ச்சி ரேகையை நிரப்பிக் கொண்டார் சக்கரவர்த்தி. வண்டியை நிறுத்திவிட்டு ஓரங்கட்டியிருந்த அந்த நடமாடும் லாஞ்சிக்காரனை சைகையால் அழைத்தார். அவன் ஓடி வந்தான். என்னப்பா, இந்த ஏரியால போலீஸ்? ஏதாவது திருட்டு நடந்திருக்கா? இல்லைங்க, மெட்டடர் வேனை கடத்திக்கிட்டு ஒரு தாடிக்காரன் போயிட்டான். அந்த வீட்டு பொம்பளைக்கு காலையில உயிருக்கு ஆபத்துன்னு அந்த அம்மா போலீஸை கூப்பிட்டுருக்கு. போலீஸ் வரத்துக்குள்ள அந்த அம்மாவையும் காணல. அவன் கடத்திட்டு போயிட்டானா இல்ல கொலை செஞ்சுட்டானான்னு தெரியல. இந்த ஏரியால ஒரே பதட்டமா இருக்கு. குழப்பத்தின் உச்சிக்கு போனார் சக்கரவர்த்தி. ராதிகாவை காணவில்லையா அல்லது காணவில்லையா? ராம்தாஸுக்கு தாடி இல்லை. அப்படியானால் தாடிக்காரன் ஜேக்கப் தான். தப்பிக்கும் நோக்கத்தில் ராதிகாவின் பெண்ணை வேனில் போட்டுக்கொண்டு பறந்து விட்டானா? யார் வேன் அது? சரி, ராம்தாஸ் எங்கே? போலீஸ் உடை வெளியே தெரிந்தது. இதற்கு மேல் அங்கிருப்பது அத்தனை உசிதமல்ல என்று தோன்ற வண்டியை கிளப்பிக் கொண்டு வந்துவிட்டார். வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் மறுபடியும் போன் போட்டார். ராம்தாஸ் வரவில்லை என்ற அதே பதில்தான். திட்டத்தில் ஏதாவது குளறுபடியா? முதலாக ஒரு கவலை முள் மெல்ல குத்தியது. டெலிபோன் ஒலித்தது. ஹலோ, சக்கரவர்த்தி ஹியர். நான் தாஸ் பேசுறேன் குரு. ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு தாஸ்? எங்க இருந்து பேசுற? எல்லாம் அப்புறமா சொல்றேன். நீங்க சொன்னபடி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா ஒரு திடீர் திருப்பம். ராதிகாவோட பின் எங்கன்னு தெரியல. ஜேக்கப் வாசல்ல நின்ன வேனை எடுத்து தப்பிச்சு போயிட்டான். இந்த நிலையில நான் வெளியே வர்றது அவ்வளவு சரியில்லை. ராதிகா செத்ததே போலீஸுக்கு இன்னும் தெரியாது. ஜேக்கப் மேல வெறும் கடத்தல் குற்றம் தான். அதுக்காக தான் போலீஸ் அவனை தேடுது. ராதிகாவோட உடல் எங்க தாஸ்? பதறினார் சக்கரவர்த்தி. தெரியலை. தாஸ் போனை வைத்து விட்டான். சக்கரவர்த்திக்கு முகத்தில் குபீர் என்று ரத்தம் பாய்ந்தது. கொலைப்பட்ட உடல் எங்கே போகும்? யார் நடுவில் வந்தது? தாஸ் எங்கே இருந்து பேசினான்? தப்பித்து போன ஜேக்கப் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி விட்டு மறைந்து விட்டால் அவனது அடுத்த குறி என்னவாக இருக்கும்? இந்த நேரத்திற்குள் ஜேக்கப் யூகித்திருக்க மாட்டானா? அவனை சிக்க வைக்க நான் செய்த சதிதான் இது என்று கட்டாயம் ஜேக்கப்புக்கு புரிந்திருக்கும். லேசான நடுக்கம் பரவ கைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து பிடித்து கொண்டார். கால்கள் ஒருவித பிடிமானம் இழந்து சரிய பக்கத்து கதவை பிடித்து கொண்டார். ஃப்ரிட்ஜ் திறந்து இன்னொரு பெக் லிக்கியும் பயம் குறையவில்லை. படுக்கை அறைக்குள் நுழைந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டார். அதுவும் முடியாமல் எழுந்து போய் ஜன்னல்களை எல்லாம் சாத்திவிட்டு வந்தார். பீரோ திறந்து தன் லியூட்டின் பிஸ்டலை உருவி உள்ளே பரிசோதித்தார். உறுதியான 6 இட்டாலிய தோட்டாக்கள். உடை மாற்றி ஹவுஸ் கோட் அணிந்து அதன் உள்பையில் பத்திரப்படுத்தி கொண்டார். இன்டர்காம் ஒலித்தது. என்ன நாகேஷ், உங்களை பார்க்க ஒரு பெண் வந்திருக்கு. பெண்? அதுவும் இந்த நேரத்துல? விவரம் கேட்டியா? உங்ககிட்ட தான் பேசணுமா? பேரை கூட சொல்ல மாட்டேங்குது. சரி, மேல அனுப்பு. தன் அறையில் காத்திருந்தார். என்னை தேடி ஒரு பெண், அதுவும் இந்த இரவு நேரத்தில்? கதவு மெல்ல சப்தித்தது. எஸ், கமென். கொலுசு கால்கள் உள்ளே பிரவேசிக்க பார்வையை படிப்படியாக மேலேற்றிய சக்கரவர்த்தி தடாலென எழுந்து நின்றே விட்டார். நான் தான் குரு.
ராதிகா சிரித்தாள். அத்தியாயம் 4. வேனில் யாரோ ஒரு மனிதனின் பிணம். எந்த நேரமும் போலீஸ் வந்துவிடலாம் என்ற அபாயம். இதே நிலையில் விட்டுவிட்டு தப்பிவிட வேண்டியதுதான். கொலை வந்து சேரும். ஒரு மனிதனையும் கொன்றுவிட்டு தப்பி ஓடியதாக மற்றொரு பாரமும் தலையில் வந்து உட்காரும். இதெல்லாம் அவசியம்தானா? எத்தனை நாள் தலைமறைவாக வாழ முடியும்? போலீஸ் அப்படி ஒன்றும் இழைத்தவர்கள் அல்ல. பிடித்து விட மாட்டார்களா? யார் அந்த மனிதன்? யாரா இருந்தால் எனக்கு என்ன? யோசிக்க இது நேரம் இல்லை, அது விவேகமும் இல்லை. வேனை விட்டு விலகி சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான். அந்த பிரதேசத்தில் யாருமே இல்லை. சற்று தள்ளி தொழிற்சாலையில் சில பகுதிகள், உள்ளே ஜன நடமாட்டங்கள். பிரதான சாலையை நோக்கி நடந்தான். பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டான். 200 ரூபாய் பணமும் ஜெயில நன்னடத்தை காரணமாக ஜெயிலர் பாக்யநாத் மகேஸ்வரன் என்பவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் தந்திருந்தார். அதுவும் பையில் இருந்தது. அதை எடுத்து பிரித்தார். அந்த விலாசம் மயிலாப்பூரில் இருந்தது. மகேஸ்வரன் ஒரு வக்கீலும் கூட. அங்கே போகலாமா? அது தற்கொலைக்கு சமம் அல்லவா? இந்த நேரம் போலீசின் தேடல் தீவிரமாயிருக்கும். ஜெயிலருக்கு சற்று நேரத்தில் விவரம் தெரிந்துவிடும். அவர் லாயருக்கு போன் செய்தால், நிஜத்தை எல்லாம் சொல்லி காப்பாற்ற சொன்னால் அந்த லாயர் செய்வாரா? பெரிய விசில் ஒன்றை அடித்துக்கொண்டு தலையில் சிவப்பு விளக்கு சுமந்த போலீஸ் வேன் சாலையில் விரைந்தது. அபாயம் நெருங்கிவிட்டது. மெயின் ரோட்டுக்கு வந்தால் எந்த நேரமும் பிடிபடலாம். மறுபடியும் வேன் பக்கமே வந்தான். அங்கிருந்து உள்நோக்கி அந்த மைதானத்தை கடந்து ஒரு சாலை ஒற்றையடி பாதையை போல ஓடியது. வேனில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்தான். அந்த பாதையை நெருங்கி அதன் வழியாக வேனை செலுத்திக் கொண்டே வந்தான். சைக்கிள்களும் பாதசாரிகளும் மட்டுமே செல்லும் ஒற்றையடி பாதையில் வேன் குதித்து குதித்து ஓடியது. ஏறத்தாழ எஸ்டேட் பகுதியை கடந்து புறநகர் பிரிவுக்கு வேன் வந்துவிட முதலில் ஒரு டீ கடை தெரிந்தது. சற்று தள்ளி சில கடைகள், பிறகு வீடுகள். வீடுகள் இருந்த பகுதி வரை சென்று வேனை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கினான். அங்கேயும் ஒரு டீ கடை. உள்ளே நுழைந்து டீக்கு சொல்லிவிட்டு ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைத்தான். நாயர் நரம்பு புடைக்க நீளமான லோட்டாவில் ஆற்றிக் கொண்டிருந்தான். ஒரு தாடிக்காரன் எதிர் வரிசையில் இருந்து இவனையே பார்த்து கொண்டிருந்தான். இவனுக்கு லேசாக பயம் தட்டியது. போலீசாலா? சச்ச, அதற்குள் இத்தனை தூரம் வந்திருக்கவே முடியாது. தொடர்ந்து சிகரெட் பிடிக்க அவன் எழுந்து இவனை பார்த்து வந்தான். அருகில் நெருங்கி கிசுகிசுப்பான தொனியில், புதுசா சரக்குன்னு வந்திருக்கு, 4 வீடு தள்ளி இருக்கு, வேணுமா? அவன் கண் சிமிட்டலும் தாழ்ந்த குரலும் முகக்களையும் பலான ஆள் என்று நெற்றியில் எழுதி ஒட்டாத குறைதான் அப்பட்டமாக தெரிந்தது. வண்டியோட வந்திருக்கேனே, காம்பவுண்ட் இருக்கு, உள்ள நிப்பாட்டிக்கலாம். தற்காலிகமாக தப்பிக்க இது ஒரு நல்ல யோசனையாகப்பட்டது ஜேக்கப்புக்கு. ஆனாலும் ரிஸ்க் உண்டு. இந்த பிரதேசத்தை போலீஸ் அலச தொடங்கினால் இவர்கள் காட்டிக் கொடுக்க கூடும். ஆனாலும் போலீஸ் ஓரளவு பிரதான சாலைகளில் தான் கவனம் செலுத்தும். இது என்ன ஏரியா? கண்மணி நகர்னு பலான ஏரியா சார். அதுக்குன்னே 15 வீடுகள் இருக்கு. பாம்பே மாதிரி இதுவும் பெருசாயிட்டு வருது. இங்கிருந்து தாம்பரத்துக்கு 4 கிலோமீட்டர் தான். அடிக்கடி ரெய்டு உண்டா? போலீஸ் வரவே வராதீங்க. மேலிடத்துல செல்வாக்கு இருக்கு. அரசியல் லெவல்ல யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நிம்மதியாக மூச்சு விட்டான் ஜேக்கப். அவன் கையில் ஒரு 100 ரூபாய் தாளை திணித்தான். வேனில் ஏறினான். அவனும் உள்ளே வர முயல தடுத்து விட்டான். அவன் நடந்து போய் ஒரு பெரிய வீட்டின் முன் நிற்க அந்த பக்கமாக வேனை செலுத்தினான். கேட் திறக்கப்பட்டு தயாராக வேனை உள்ளே நுழைத்தான். கராஜ் ஒன்று காலியாக இருக்க அதற்குள் புகுந்து கொண்டது வேன். எல்லா கண்ணாடிகளையும் இறக்கி வேனை பூட்டிவிட்டு மாமாவுடன் உள்நோக்கி நடந்தான். வெற்றிலை சாறு கடைவாய் ஓரம் வழிய ஒரு வயதான அம்மா வந்தாள். கண்கள் ஏராளமாக மை சுமந்து, கழுத்து நகை சுமந்து, அப்புறம் சுமையோ சுமை. விடுங்கள், விஷயத்துக்கு வரலாம். புது பார்ட்டிக்கா? நம்ம மறி குழந்து நேத்தி கிட்டாந்து விட்டுச்சுல்ல, புது சரக்கு, அதை தரதா இந்த அண்ணனை கூட்டியாந்திருக்கேன். செலவு சாஸ்தி ஆகுமே தம்பி. எவ்வளவு என்றான் ஜேக்கப். 1000 சுரீர் என்றது அவனுக்கு. கையில் இருப்பது வெறும் 100 ரூபாய். எப்படி சமாளிக்க போகிறோம்? இந்தாங்க அட்வான்ஸ் 100 ரூபாய் கொடுத்து விட்டான். இம்புட்டு தானா? விடிஞ்சு தந்தா போதாதா? நீங்க கூட அழகாதான் இருக்கீங்க. அந்த ஐட்டம் அப்படியே சொக்கி போனது.
அந்த ஐட்டம் அப்படியே சொக்கி போனது. அழைச்சிட்டு போடா வடிவேலு. நீண்ட காரிடார், அறைகளை சுமந்து இரட்டை வரிசையாக கட்டப்பட்டிருக்க அதன் ஊடே நடந்தார்கள். அண்ணே, சரக்கு புதுசு, தொழிலுக்கு பழகல, முரண்டு பண்ணலாம், சமாளிங்க. ஒரு அறைக்கதவை திறந்து இவனை உள்ளே தள்ளி வெளிப்பக்கம் சாத்தி கொண்டான் அவன். இவன் நுழைந்த நிமிடம் கட்டிலில் படுத்திருந்த அந்த பெண் முரட்சியுடன் இவனை பார்த்தது. அதிகபட்சம் 18 வயசு இருக்கலாம். முகத்திலும் உடம்பிலும் இளமை பொங்கி பொங்கி ஆர்ப்பரித்தது. கண்ணும் மூக்கும் ஏராளமாக சிவந்து விடைத்திருந்தது. விருப்பமில்லாமல் இவளை பிடித்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. ஜேக்கப் அடுத்த அடி எடுத்து வைத்ததும், வராத, கிட்ட வராத, தயவு செஞ்சு என்னை எதுவும் செஞ்சிடாத, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். பெரிதாக அழுதது அந்த குரல். உட்காருமா, முதல்ல அழுகியை நிறுத்து. அவனது கனிவான குரலால் வசீகரிக்கப்பட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அந்த பெண். பயப்படாத, உன்னை சேதப்படுத்த நான் இங்க இல்ல. நான் வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேனா. இன்னும் நம்பாத முகபாவத்தில் அவனை பார்த்தாள். நீ நம்பலன்னா விடிய விடிய என் முகத்தையே பார்த்துட்டு வேற என்ன நான் செய்ய முடியும்? மெல்ல சிரித்தாள். என் பேரு சுந்தரி. அவன் கேட்காமல் அவளாகவே சொன்னாள். எப்படி இங்க மாட்டின? இந்த ஊர்ல எங்க டாடி மட்டும்தான் இருக்காரு. சின்ன வயசுலயே அம்மா செத்துட்டாங்க. டாடியால பிசினஸையும் கவனிச்சுக்கிட்டு தனியா என்னையும் வளர்க்க முடியாதுன்னு நியூயார்க்ல இருக்கிற எங்க ஆன்டி வீட்டுல விட்டுட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு டாடிய பார்த்து. கடைசியா அங்க அவர் வந்தப்ப பார்த்தது. என்ன ஃப்ளைட்ல அனுப்பினாங்க ஆன்டி. பாம்பே வந்து அங்கிருந்து ரயில்ல வந்தது தப்பா போச்சு. எதிர் சீட்டு அம்மா கொடுத்த பிஸ்கெட்டை சாப்பிட்டேன். அப்புறமா மயக்கம் தெளியவே இல்லை. முழிச்சு பார்த்தா இங்க இருக்கேன். யோசனையோடு அவளை பார்த்தான். இங்கிருந்து தப்ப முடியுமா, இல்லனா நீங்க வெளியில போய் எங்க டாடிக்கு தகவல் தர முடியுமா? விலாசம் தரேனா? நான் தப்பினாதானே உங்க டாடிக்கு தகவல் தர முடியும். 1000 ரூபாய் பணம் தராம என்ன வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. சட்டென தன் கழுத்தில் இருந்த தங்க செயினை கழற்றினான். இது 3 சவரன், கிட்டத்தட்ட 8000 ரூபாய். கொடுத்துட்டு நீங்க வெளியில போங்க. நெகிழ்ச்சியோடு அவளை பார்த்தான். இல்லம்மா, உன்னை இங்க விட்டுட்டு போக மனசு ஒப்பல எனக்கு. அது மட்டும் இல்ல, நானும் சுதந்திரமா வெளியில போக முடியாது. ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கேன். வேஷத்தை முதல்ல மாத்தணும்னா, இல்லனா ஆபத்து. பெண் வேஷம் போட்டுட்டு போயிட்டா பாழா போன தாடி மீச இருக்கே, மாட்டிக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லன்னு, இது கொஞ்சம் கட்டுக்கோப்பான ஏரியா. அத்தனை சுலபமா நம்மளால தப்பிக்க முடியாது இங்கிருந்து. கடிகாரத்தை பார்த்தான். இரவு மணி 11. போலீஸ் இன்னும் தேடிக்கொண்டிருக்குமா? வென்டிலேட்டர் உயரத்தில் இருந்தது. ஸ்டூல் இருந்தது. அதை போட்டுக்கொண்டு ஏறியவன் வெளியே பார்த்தான். தான் வந்த வழி தெரிந்தது. இருட்டு அந்த பிரதேசம் முழுக்க அரைத்து பூசி இருந்தது. இரவு பூச்சிகளின் சங்கீதம் ஆரம்பமாகி இருந்தது. வென்டிலேட்டரை ஆராய்ந்தான். கொஞ்சம் முயன்றால் பிளந்து விடலாம் என்று தோன்றியது. ஸ்டூலில் நின்று கொண்டு செய்ய முடியாது. கட்டிலை இழுத்து சுவரோரம் போட்டான். அதன் மேல் ஸ்டூலை போட்டுவிட்டு, பிடிச்சுக்கோ சுந்தரி. அவள் பிடித்து கொள்ள ஸ்டூலில் ஏறினான். இப்போது சுலபமாக கையில் கிடைத்தது. அந்த டம்ளர் எடு. எவர் சில்வர் டம்ளரின் விளிம்பால் ஒருவிதம் லாவகமாக கையாண்டு 3 ஸ்க்ரூக்களை கழற்றிவிட்டான். மீதிக்கு கையை உபயோகித்து அதன் மடிப்பை ஒடித்தது போல மேல்புறம் திருப்ப ஒரு ஆள் சற்று சிரமப்பட்டு நுழையும் அளவு இடைவெளி கிடைத்தது. உன் தாவணியை கழட்டி கொடுமா. சற்று தயங்கி பின் அதை தந்தாள். அதன் ஒரு முனையை மேல் பாகத்தில் இறுக முடிச்சிட்டு மறுமுனையை வெளிப்பக்கம் வீசினான். வா. கட்டிலில் ஏறினாள் சுந்தரி. அவளை அப்படியே இடுப்பில் கை கொடுத்து தூக்கி வென்டிலேட்டரின் முனையில் உட்கார வைத்தான். முதல்ல காலை நுழைச்சு அப்புறமா மெதுவா இடுப்ப உள்ள அனுப்பு. சின்ன டெக் இருக்கும், அதுல தொத்தி பிடிச்சுக்கோ. அவளை மறுபடியும் செலுத்தியவன் தானும் மெல்ல நுழைந்து கீழே ஆராய்ந்தான். உயரம் சற்று அதிகம்தான். இருவருமாக இறங்கினால் தாவணியின் மூலம் இறங்க முடியாது. உத்தேசமாக கணித்து தொம் என்று குதித்து விட்டான். சப்தம் துல்லியமாக கேட்டது. கணுக்காலில் என்னவோ மழுக்கென்றது. தொடர்ந்த வலியை அவன் பொருட்படுத்தவில்லை. கையை அசைத்து அவளை அழைத்தான். அவளும் குதிக்க பூப்பந்து போல தாங்கிக் கொண்டான். அந்த சாலை வழியே இருவரும் ஓட்டமும் நடையுமாக போகத் தொடங்கினார்கள்.
அது பலான ஏரியா. அந்த நள்ளிரவில் மிகவும் பிஸியாக இருந்ததால் யாரும் வெளியே வரவில்லை. சாலையின் முனை வரை வந்துவிட்டார்கள். 2 வெளிச்ச புள்ளிகள் வேகமாக முன்னேறி கொண்டே வந்தது. ஏதோ ஒரு வாகனம். போலீஸா? வியர்த்தது ஜேக்கப்புக்கு. மூடியிருந்த கடையோரம் பதுங்கிக் கொண்டார்கள். இவர்களை நெருங்கிய அந்த வாகனம் டாக்ஸி. இவர்களை கடந்து அது நிற்க அதிலிருந்து 2-3 பேர் இறங்கினார்கள். காலையில 4 மணிக்கு வா. போனார்கள் பலான வீட்டு பக்கம். டாக்ஸியை நெருங்கினான் ஜேக்கப். வண்டி வருமாப்பா? இல்ல சார், இது ரிட்டர்ன் சவாரி. 4 மணிக்கு தானே, அதுக்குள்ள எங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துறேன். எங்க போகணும் சார்? ஜேக்கப் சுந்தரியை பார்த்தான். எங்க வீட்டுக்கே போயிடலாமா அண்ணன்? டாடி கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துடலாம். அவனுக்கு போக ஒரு இடமும் கிடையாது. அவள் சொல்வது சரி. உனக்கு விலாசம் தெரியுமா சுந்தரி? போக் ரோட் அண்ணன், டி நகர்ல. உங்க அப்பா பேரு? சக்கரவர்த்தி. அத்தியாயம் 5. இன்ஸ்பெக்டர் நித்யானந்தம் கவலை கோடுகளை ஏராளமாக சுமந்தபடி அந்த சௌத்ரியை பார்த்தார். சொல்லுங்க சௌத்ரி. அந்த மனிதர் கூச்சத்தோடு நெளிந்தார். லுக் மிஸ்டர் சௌத்ரி, நேத்திக்கு அந்த ராதிகா கூட பங்களால தங்கினது நீங்க தான். உங்களுக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி கலந்த தமிழில் பேச தொடங்கினார் சௌத்ரி. சார், அந்த ராதிகா ஒரு கால் கேர்ள். பிஸ்னஸ் விஷயமா மெட்ராஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. புரோக்கர் ஒருத்தர் மூலமா அறிமுகமான ராதிகா. எத்தனை வருஷமா பழக்கம்? 1 வருஷமா தான். நான் கல்கட்டாவில இருந்து மெட்ராஸ்க்கு மாசத்துக்கு 1 வாட்டி வருவேன். அப்பெல்லாம் ராத்திரி ஸ்டே பண்றது ராதிகா வீட்டில் தான். சரி, அப்புறம்? எனக்கு ராதிகாவோட பர்சனல் விஷயங்களெல்லாம் தெரியாது. ராத்திரி நேரத்தில் நல்ல ஒரு கம்பெனி கொடுக்குற பொண்ணு. 2 நாள் முன்னால் வந்தப்ப வழக்கம் போல் எங்கள் கம்பெனி மெட்டடர் வேனை எடுத்துட்டு நேற்று சாயங்காலம் வந்தேன். ஆனால் ராத்திரி தங்க முடியல. அடையார் கேட்டில் ஒரு பார்ட்டி இருந்தது. நீங்கள் வேணும்னா ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கலாம். ராத்திரி தங்கினதும் ஹோட்டலில் தான், ரூம் நம்பர் 330. மறுபடியும் சாயங்காலம் மறுநாள் வரதா முதல் நாள் சாயங்காலமே அவகிட்ட சொல்லியிருந்தேன். வேலை சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. அவ வீட்டுக்கு டாக்ஸி வச்சுட்டு போனேன். இறங்கி உள்ளே நுழையும் போதுதான் அவன் என் மேலே மோதி சாவியை பறிச்சுட்டு வேன்ல ஏறி நிறைய நடந்துருச்சு சார். இன்ஸ்பெக்டர் மறுபடியும் யோசனைக்கு போனார். இவர் அளவில் சொல்லும் தகவல்கள் சகலமும் சரியாக இருக்கிறது. ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட போவதாகவும் ஜேக்கப் உள்ளே நுழைவதாகவும் ராதிகாவிடமிருந்து போன் வந்ததே. போன் வரும்போது 9 to 9:30 இருக்கலாம். தேடி போய் பார்த்தால் ஒரு வீடு முழுக்க அந்த பெண்ணை காணவில்லை. வேனை கடத்தி கொண்டு கண் முன்னாலேயே ஜேக்கப் பறந்து விட்டான். இந்த நிமிஷம் வரை வேனும் பிடிபடவில்லை. அந்த பெண்ணையும் காணவில்லை. ஒரு அங்குலம் கூட அசையவில்லை கேஸ். அப்போது ஆரம்பித்த போலீஸ் வேட்டை இரவு முழுவதும் தொடர்ந்திருக்கிறது. இன்னும் அகப்படவில்லை வேன். தொப்பியை அவிழ்த்து தலையை பரபரவென சொரிந்து கொண்டார் இன்ஸ்பெக்டர். டெலிபோன் அடித்தது. ஹலோ, ஜிஎஃப் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் நித்யானந்தம் பேசுறேன். என்னது? படக்கென்று எழுந்து நின்றார். அப்படியா, இப்பவே வரேன், இடம் சொல்லுங்க. மளமளவென குறித்து கொண்டு 104 வண்டியை எடுயா. எங்க சார்? கண்மணி நகருக்கு போ. அது எங்க சார் இருக்கு? தாம்பரத்துக்கும் கிண்டிக்கும் நடுவுல அந்த இடம் பலான இடம்டா. ஒரு போலீஸ்காரனா இருந்தும் இது தெரியாம இருக்கியே. அவர்கள் கண்மணி நகரை நோக்கி செல்லும் நேரத்தில் இங்கே சக்கரவர்த்தி வீட்டில். சக்கரவர்த்திக்கு உடம்பு முழுக்க ஒரு முறை ஆடி ஓய்ந்தது. ராதிகா, இன்னும் நீ காலையில 9:15 உன் ஆள் ராமதாஸ் என்ன மானாவாரியா குத்தி கொண்டாச்சு குரு. நான் அப்பவே செத்துட்டேன். உன் மேல ஆசை அதிகம் எனக்கு, அதான் ஆவியா வந்திருக்கேன். தம் தம் என்று குதித்தது இதயம். பார்வை அவசரமாக அவள் பாதங்களுக்கு பயணம் போனது. தரையில் பதிந்திருக்கிறதா என்று பார்க்க சொன்னது. வெள்ளை புடவை நிலம் தொட்டு தழைத்திருந்ததால் எதுவும் சரியாக தெரியவில்லை. ஆனால் கொலுசுமணி ஒன்று மட்டும் பளிரென எட்டி பார்த்து ஒரு முறை சினுங்கியது சின்னதாக. ஆவிதானா? மரணத்திற்கு காரணம் நான் தான் என்று தெரிந்து மோகினி பிசாசாக வந்து விட்டாளா? என்னை பழித்தீர்க்க போகிறாளா? சச்ச, இதெல்லாம் பிரமை. கண்களை ஒருமுறை கசக்கி விட்டு கொண்டே பார்த்தார் சக்கரவர்த்தி. என்ன குரு, பேசல? கலகலவென சிரித்தபடி அந்த இடத்தை விட்டு அங்குலம் கூட அசையாமல் நின்றாள் ராதிகா.
தன் விழாவில் இடித்த லியூட்டின் நினைவுக்கு வர சட்டென மலர்ந்த சக்கரவர்த்தி சரையலென அதை உருவி கைக்கு கொண்டு வந்தார். பளிச்சென உயர்த்தி அவள் இதயத்தை குறிபார்த்து சுட்டார். பட்டறையில் நெருப்போடு சரசம் செய்யும் இரும்பு ஒரு வினோத ஒலியை உண்டாக்குமே, அது இங்கே உற்பத்தியானது. ராதிகாவிடம் எந்த அசைவும் இல்லை. மறுபடியும் கலகலவென சிரித்தாள். சக்கரவர்த்திக்கு கை முழுக்க வியர்த்து லியூட்டின் நழுவி கீழே விழுந்தது. குண்டடி பட்டும் இல்லை, சின்ன சலனம் கூட இல்லை அவளிடம். இவள் ஆவிதான். ராம்தாஸால் நான் சொன்னபடி என்னை பழிவாங்க ஆவியாக வந்து விட்டாள். சின்ன சுவாசம் கூட சமுத்திர இரைச்சல் போல் காது விளிம்பில் தங்கியது. எழுந்திருக்க முயன்ற போது கால்கள் பெயரவில்லை. ராதிகா மிதந்து வருவது போல் இருந்தது. அருகே நெருங்கிக் கொண்டிருந்தாள். நோ, என்கிட்ட வராத, எதுவும் என செஞ்சிராத, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு. நாணயங்களை அள்ளி அரையெங்கும் ஜலீரென இறைத்தது போல சிரிப்பு சப்தம் பொங்கி பொங்கி எழுந்தது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? குரல் சுவரில் மோதி மோதி எதிரொலித்தது. என்ன எதுவும் செஞ்சிராத. ரத்தன் லாலை தாக்கி காயப்படுத்தினது யாரு? நான் தான். சரக்க வாங்கிட்டு ஜேக்கப்ப வெளியே அனுப்பின உடனே என்ன செஞ்ச? ஒன்னும் செய்ய அப்படின்னு ஆரம்பிச்ச சக்கரவர்த்தி கிட்ட மறுபடியும் அது கிட்ட வந்து நெருங்க, போ போலீஸ்க்கு போன் செஞ்சு ஜேக்கப்ப மாட்டி விட்டது நான் தான் அப்படின்னு சக்கரவர்த்தி உடனே சொல்றார். இப்போ என்ன கொலை, அதாவது ராம்தாஸ அனுப்பினது யாரு? நானே தான். உன் பேர் என்ன? உனக்கு தான் தெரியுமே, சொல்லு. சக்கரவர்த்தி, இந்த கொலைக்கும் அந்த ஜேக்கப்புக்கும் என்ன சம்பந்தம்? எதுவும் இல்ல, நானா அவனை மாட்டி விட தான் ஒரு திட்டம் போட்டேன். அது இன்னும் நெருங்க, ராதிகா என்ன எதுவும் செஞ்சிராத, என்னை மன்னிச்சிரு. ராதிகா சிரித்தாள். வாய் அகலமாக பிளந்த போது நெருப்பு குப்பென்று எரிந்து தீநாக்குகள் வெளியே அலைந்தன. சிரிப்பு சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சக்கரவர்த்திக்கு நடுமாறில் யாரோ சம்மட்டி கொண்டு தாக்கியது போல சுளீரென வலி கிளம்பியது. ராதிகா! வாயோரம் இரத்த கோடு ஜனிக்க மூக்கிலும் ஒரு உடைப்பு ஏற்பட்டு கொடகொடவென ரத்தம் வழிய தொடங்க, நாகேஷ்! தன் பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி அலறல் ஒன்றை உற்பத்தி செய்ய அது பங்களாவின் சகல முகப்புகளிலும் நாகேஷ் நாகேஷ் என பட்டு பட்டு ஒலித்தது. உறங்கிக் கொண்டிருந்த நாகேஷ் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். முதலாளியின் சத்தம் அல்லவா இது? தடாலென எழுந்து லுங்கியை அள்ளி இடுப்பில் படரவிட்டவன் வெளியே வந்தான். மாடிப்படியில் கொலுசு சப்திக்க அவசரமாக அது இறங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் போல கவனித்த நாகேஷ் அதை அலட்சியம் செய்துவிட்டு உள்ளே ஓடினான். கதவை பிளந்து கொண்டு பாய்ந்தான். முதலாளி! அலறிவிட்டான். மூக்கிலும் வாயிலுமாக புறப்பட்ட வெள்ளை நிற படுக்கை விரிப்பில் குளம் கட்டி இருக்க மயங்கி சரிந்திருந்தார் சக்கரவர்த்தி. சுவாசம் இருக்கிறது இன்னும். அவசரமாக டெலிபோனை அணுகி டாக்டரை அழைத்தான். டாக்டர் திலீப் இருக்காரா? நீங்க தானா டாக்டர்? முதலாளி வாயிலும் மூக்கிலும் மயக்கமா இருக்காரு, உடனே வர முடியுமா டாக்டர்? காத்திருந்தான். 20 நிமிடத்திற்குள் டாக்டர் அங்கே வந்தார். மை காட், எப்படி ஆச்சு இது? ஹைப்பர் டென்ஷன் கூட கிடையாதே மிஸ்டர் சக்கரவர்த்திக்கு. ஏதாவது பலமான அதிர்ச்சிக்கு ஆளாயிருக்காரா? எனிஹவ், பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, கால் பக்கம் பிடி. ஏமண்டியிலே போலாம், நம்ம நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணணும் உடனே. இப்போ எதுவும் சொல்றதுக்கு இல்ல, சேதமாயிருக்கு. 2 பேருமாக அலுங்காமல் சக்கரவர்த்தியை பிடித்து காருக்கு கொண்டு வந்த போது நேரம் இரவு 11 மணி. ஏதோ ஒரு மின்சார ரயிலின் ஓசை மட்டும் காதுக்கு வந்தது. நாயின் ஊளை ஒன்று நடு நாயகமாக கேட்டது. நர்சிங் ஹோமை சடுதியில் அடைந்து பரபரவென மற்ற சபார்டினேட்டுகள் உதவிக்கு வர 10வது நிமிடம் சக்கரவர்த்திக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தி மூக்கில் குழாயை திருகி ட்ரிப்ஸ் ஏற்றுவதற்கான மற்ற முயற்சிகளை அதிவேகமாக தொடர்ந்து சுவாசத்தின் அளவை கவலையோடு கவனிக்க தொடங்கினார் டாக்டர் திலீப். ஆரம்பத்தில் ஏறுமாறான அளவுகள் பெரிய அளவில் கவலை கொடுத்தது. வெளியே நின்றபடி யோசிக்க தொடங்கினான். படுக்க போகும்போது கூட நல்லா தானே இருந்தார் முதலாளி. அந்த பெண் உள்ள போன பின்னாலதான் இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்கு. முதலாளியோட அலறலை தொடர்ந்து அவ வெளியே வந்திருக்கா. ராதிகா அடிக்கடி அங்க வரமாட்டா. சக்கரவர்த்தி தான் அவளை தேடி போவாரு. அதனால அவளை நாகேஷுக்கு தெரியாது. நடப்புகளை பற்றி நாகேஷ் கேட்க மாட்டான். சொன்ன வேலைகளை உடனே செய்யும் விசுவாசமான ஊழியன் நாகேஷ். விடிய விடிய டாக்டர் அருகிலேயே இருந்தார். விடிந்து சற்று நேரத்திற்கெல்லாம் சுவாசம் ஒரு மாதிரி சீரடைய தொடங்கிவிட்டது.
படிப்படியாக முன்னேறி சக்கரவர்த்தியின் நிலையில் ஒரு நல்ல தெளிவு உண்டாகிவிட்டது. டாக்டர் முகத்தில் சந்தோஷ ரேகை படர வெளியே வந்தார். ஓ முதலாளி பழிச்சிட்டாருப்பா, கூடுமான வரைக்கும் எந்த அதிர்ச்சியும் ஏற்படாம ஜாக்கிரதையா இனிமே பார்த்துக்கணும். சரிங்க, அவரோட டாக்டருக்கு வேணும்னா தகவல் கூட வந்து கூட மாட உதவியா இருக்கட்டும். சரிங்க டாக்டர், 4 நாளைக்கு நர்சிங் ஹோம்லயே இருக்கட்டும், அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணலாம். நீ போய் உன் வேலையை கவனி. நாகேஷ் புறப்பட்டான். அதே சமயம் போலீஸ் ஜீப் அந்த கண்மணி நகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டு வாசலில் சற்று சலசலப்பு. உள்ளே நுழைந்தார் நித்யானந்தம். அந்த அம்மா அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். சோக நாடகத்தில் ஒப்பாரி எனில் வேண்டுமென்றே மேலாக்கை நழுவ விட்டு போலீஸை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தாள். என்னாச்சு? எங்க அந்த வேன்? மாமா கராஜை காண்பிக்க நெருங்கினார். விடிந்து கொண்டிருந்தது. காணாமல் போன அதே வேன் தான். ஆள் யாருமா? அதேங் கன்றாவி லட்டாட்டம் இருந்த சுந்தரி பிள்ளைய ராவோடு ராவா லாவிட்டு போயிட்டானே மவன். அவன் நாசமா போக 10,000 ரூபாய் கொடுத்து 10,000 கொடுத்து கொண்டாந்த அந்த சிறுக்கிய அந்த மவனோட கொள்ளிய வைக்க. காதுகளை பொத்தி கொண்டார் இன்ஸ்பெக்டர். கேட்க முடியாத அளவு கெட்ட வார்த்தைகள். விவரம் தெரிந்து கொண்டு வேனுக்கு பக்கத்தில் வந்தார். அவன்தான், அவனேதான். எல்லா ஜன்னல்களையும் திரை மூடி வேன் பூட்டப்பட்டிருந்தது. அதன் உள்ளே பிணது தெரியாமல் செயல்பட்டு கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். அத்தியாயம் 6. ஒரு நொடி ஸ்தம்பித்தே போனான் ஜேக்கப். இவள் சக்கரவர்த்தியின் மகளா? சக்கரவர்த்திக்கு இத்தனை இதயம் உள்ள ஒரு நல்ல பெண் உண்டா? உடனே அவனது உள்மனம், நோ, இறக்கப்படாதே, இவள் உன் எதிரியின் மகள். இந்த நிமிடம் ஓரிடத்தில் நிம்மதியாக நீ நிற்க முடியாத அளவு இறைக்க இறைக்க ஓடச் செய்வது அந்த சக்கரவர்த்தி தான். உன்னை சிறைக்கு அனுப்பியது சக்கரவர்த்தி தான். உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இன்று பல லட்சங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். கருவேப்பிலையாக விசிறிவிட்டான். பா, எத்தனை பழிகள், எவ்வளவு துரத்தல்கள்! இந்த நிமிடம் நீ போலீஸ் கையில் சிக்கினால் முடிந்துவிடும் உன் அத்தியாயம் என்றது அவனது மனது. யார் காரணம்? சக்கரவர்த்தி. அவன் மகள், அவனது ஒரே வாரிசு தற்சமயம் உன் கையில், வலிய உன் கையில் வந்து சிக்கிக் கொண்டிருக்கும் துருப்புச் சீட்டு. இந்த துருப்புச் சீட்டை வைத்துக்கொண்டு உன் ஆட்டத்தை துவங்கு. சக்கரவர்த்தியை ஓட ஓட விரட்டத் தொடங்கு என்றது அவனது அடிமனம். டாக்ஸில ஏறுங்கண்ணே. என்ன யோசனை? இந்த சமயத்துல உங்க வீட்டுக்கு போக வேணாம் சுந்தரி. ஏன்ன? காரணத்தை அப்புறமா சொல்றேன், நீ ஏறிக்கோ. அவளை ஏற்றிவிட்டு தானும் ஏறிக்கொண்டதும் பாஸ்கரனின் நினைவு வந்தது. விடியும் வரை அவன் வீட்டில்தான் கழித்தாக வேண்டும். புரசவாக்கம் போப்பா. டிரைவர் டாக்ஸியை எடுத்தான். அண்ணே. சுந்தரி ஏதோ ஆரம்பிக்க டிரைவரை சுட்டி காட்டி எதுவும் பேச வேண்டாம் என்று சைகையால் அவளை தடுத்தான். சுந்தரி மௌனமானாள். புரசைவாக்கத்தை நெருங்கும் சமயம் இரவு 2 மணி ஆகிவிட்டது ஏறத்தாழ. பாஸ்கர் இருந்த தெருவை கண்டுபிடிக்க சற்று கஷ்டப்பட்டுத்தான் போனான் ஜேக்கப். வீட்டு முன்னால் டாக்ஸி நின்றதும் நாய்கள் அதிவேகமாக விலங்கி நின்று குலைக்க தொடங்கின. எங்ககிட்ட பணம் இல்ல டிரைவர், இந்த செயினை வச்சுக்கோ. சுந்தரியிடம் இருந்து கழற்றி கொடுத்தான். நல்லதுதானா சார் இது? டிரைவர் சந்தேகத்தோடு கேட்டான். 4 சவரன் டிரைவர். முகப்புல தங்க மாளிகையோட ஜிஆர்டிங்கிற ஹால்மார்க் இருக்கும், பாக்குறீங்களா? படபடப்போடு கேட்டாள் சுந்தரி. டாக்ஸி நம்பரை குறிச்சிக்கோங்க சார், பணத்தோட வந்து செயினை நாளைக்கு வாங்கிக்கோங்க. சைதாப்பேட்டை ஸ்டாண்ட்ல தான் வண்டி நிற்கும். டாக்ஸி விலகியதும் கதவை தட்டினான் ஜேக்கப். சற்று நேரம் கழித்து உள் விளக்கு ஏறிய ஆண் குரல் வந்தது. யாரது? நான் தான் பாஸ்கர். ஜேக்கப். கதவு திறந்து கொண்டது. அட ஜேக்கப், என்ன இந்த நேரத்துல? எப்ப வெளியே வந்த? பின்னால் பார்வையை போட்டு முகம் மாறினான் பாஸ்கர். நான் உள்ள வர முதல்ல அனுமதி பாஸ்கர். ஓ சாரி, ப்ளீஸ் கம். வாமா சுந்தரி. சுந்தரி தயக்கத்தோடு உள்ளே நுழைந்தாள். பாஸ்கரன் மனைவி பயமும் கேள்வியுமாக கண்கள் அலைப்பாய இவர்களை பார்த்தாள். பாஸ்கர் கதவை சாத்திவிட்டு ஹால் விளக்கையும் போட்டான். சொல்லு ஜேக்கப். நான் ஆபத்துல இருக்கேன் பாஸ்கர். எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில இப்ப நான் இல்ல. தப்பு தண்டா செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கியா ஜேக்கப்? பாஸ்கரின் குரல் பிசிரடித்தது. இல்ல பாஸ்கர், என்னை நம்பு. ஆனா கடுமையான முறையில பழி சுமத்தப்பட்டிருக்கேன். போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. என்னங்க? பாஸ்கரின் மனைவி அவனை உள்ளே அழைத்தாள். இரு ஜேக்கப், வரேன்.
என்ன என்று கேட்டான். அவங்கள உடனே வெளியே அனுப்புங்க. போலீஸ் தேடுற ஒரு ஆளு, கூடவே ஒரு பொண்ணு வேற. அசிங்கமா இருக்குங்க என்றாள். ஜேக்கப் என்னோட ஆதி காலத்து சிநேகிதன் ஜானு. உடனே அவள், அசிங்க பிடிச்ச சிநேகிதம், நடு ராத்திரில குடும்பமா வாழற ஒரு நல்ல இடத்துல எதுக்காக இது மாதிரி அனாச்சாரம் பிடிச்சவங்க? நமக்கு நாளைக்கு வேண்டாத கேள்வி முறைகள் எல்லாம் வரப்போகுது, அனுப்பிடுங்க அவங்கள. பாஸ்கர் வெளியே வந்தான். ஜேக்கப், தெரியும் பாஸ்கர், சிஸ்டருக்கு நாங்க இங்க தங்கறது பிடிக்கல. அவங்க கண்ணோட்டத்துல எந்த தப்பும் இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. மணி இப்போ 3, விடிய இன்னும் 3 மணி நேரம் கூட இல்லை. இந்த பெண்ணை பாதுகாக்கிற பொறுப்பும் எனக்கு இருக்கு. யார் அது? என் சிஸ்டர்னு வச்சுக்கோ. ஏன் ஸோ நாங்கள் இப்படியே ஒரு மூலையில் உட்காந்துக்கிறோம், விடிஞ்சது கிளம்பி போயிடுவோம். ப்ளீஸ் பாஸ்கர், உதவி செய். ஓகே ஜேக்கப், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ பாஸ்கர், நீ போய் படு. பாஸ்கர் மனைவியுடன் உள்ளே போனான். அவள் இறைந்து பேசுவது கேட்டது. ஜேக்கப் அதை பொருட்படுத்தவில்லை. சுந்தரி உடனே, அழகா எங்க வீடு இருக்கும்போது ஏன் இங்க இந்த அவஸ்தையெல்லாம்? என்ன நீ நம்புறியா சுந்தரி? ஏன் இந்த கேள்வின்னு? உங்களை விட கண்ணியமான ஒரு ஆண் இருக்க முடியுமா? என் கற்பை காப்பாத்தின தெய்வமாச்சே நீங்க. அப்படின்னா நான் சொல்றதை கேளு. போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. பதுங்கத்தான் அந்த கண்மணி நகருக்கு வந்தேன். நல்ல காலம் ஒன்றை காப்பாற்ற முடிஞ்சுது. நான் ஒரு தப்பும் செய்யாம ஒரு அயோக்கியன் என்ன ஓட ஓட விரட்ட தொடங்கி இருக்கான். அவனுக்கு நான் பதில் சொல்லணும். பழைய நட்பெல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு. அவனை இந்த உலகம் மறக்கணும். அதுக்கு நீ எனக்கு உதவணும். நானா என்று கேட்டாள் சுந்தரி. ஆமா, எந்த வகைன்னு பின்னால சொல்றேன். இப்போ நம்ம கையில பெரிய பலவீனம் பணம் இல்லாதது தான். செயினை கொடுத்தாச்சு. டிரைவரை தேடி போகும்போது மாட்டிக்கிட்டா? வளையல் இருக்குன்ன, அதை வித்து ஏதாவது செய்ய முடியுமா? சட்டென நெஞ்சு நெகிழ்ந்தது ஜேக்கப்புக்கு. சாக்கடையில் வைரம். இந்த தங்கத்தையா அந்த சண்டாளன் பெற்றெடுத்தான்? அவள் கைகளை பிடித்து கொண்டான். கண்ணீர் முத்தொன்று அவளது புறங்கைகளை தீண்டியது. அழாதீங்கண்ண, நான் முழு மனசோட தான் இதை சொல்றேன். ஒரு நிமிடம் தோன்றியது. செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விடலாமா என்று கூட. இந்த நல்ல பெண்ணையா பகடைக்காயாக உருட்டி விளையாடப் போகிறோம் என்று நினைத்தான் ஜேக்கப். விடியும் நேரம். தூங்க தொடங்கியிருந்தாள் சுந்தரி. பாஸ்கர் எழுந்து வந்தான். பாஸ்கர், எனக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கு. இந்த வளையல்களை வித்து உதவி செய்ய முடியுமா? நான் வேஷத்தை உடனே மாத்தணும் பாஸ்கர், என்ன நம்பு பாஸ்கர். பாஸ்கர் ஜேக்கப்பின் தோளில் தட்டி கொடுத்தான். எதிரில் சலூன் இருக்கு, இப்ப திறந்திருப்பான். முதல்ல தாடி மீசைய சுத்தமா எடுத்துரு, சீக்கிரம் வா. சில்லறையை பெற்றுக்கொண்டு சலூனை நெருங்கினான் ஜேக்கப். திரும்பி வந்தபோது தாடி மீசை காணாமல் போயிருந்தது. இந்தா, இந்த வேட்டி சட்டையை போட்டுக்கோ, இந்த பணத்தை பிடி. அதில் 400 ரூபாய் இருந்தது. பாஸ்கர், வளையல்? நான் மார்வாடி இல்ல, நீயே வச்சுக்கோ. அந்த பெண்ணை சீக்கிரமா எழுப்பு. என் பொண்டாட்டி முழிச்சுக்கிறதுக்கு முன்னால இடத்த காலி பண்ணு. பாஸ்கர், உன் உதவிய. நன்றிக்கு நேரம் இது இல்ல ஜேக்கப். நட்புக்கு என்னால் ஆன சின்ன உதவி. சீக்கிரம் புறப்படு. சுந்தரியை அவசரமாக எழுப்பினான். மாறி போயிருந்த அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் சுந்தரி. 2 பேரும் தெருவை கடக்கும் வரை பார்த்துவிட்டு பெருமூச்சோடு கதவை சாத்தினான் பாஸ்கர். விடியல் ஆரம்பத்திலிருந்து பிரதான சாலைக்கு 2 பேரும் வந்தார்கள். அடுத்தது எங்கே என்று இன்னும் தீர்மானிக்காத நிலையில் ஓரிரு நிமிடம் ஜேக்கப் தாமதிக்க அவர்களை கடந்து போன அந்த ஆட்டோவில் பார்வையை போட்ட ஜேக்கப், ராதிகா என்று அலறிட்டான். அத்தியாயம் 7. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து விட்டார் சக்கரவர்த்தி. உடம்பு 3 நாட்களில் ஒரு நூல் போலாகிவிட்டது. அந்த சம்பவத்தை நினைத்த போது இன்னும் வியர்க்கத்தான் செய்தது. பேய் பிசாசு விஷயத்தெல்லாம் அலட்சியப்படுத்தும் அவரையே ஒரு நொடி ஆட்டி வைத்துவிட்ட சங்கதியாயிற்றே. டெலிபோன் ஒலித்தது. ஹலோ சக்கரவர்த்தி ஹியர். நான் தான் ஜேக்கப் பேசுறேன் குரு. சட்டென பதட்டத்தில் நழுவ இருந்த ரிசீவரை அவசரமாக பிடித்து கொண்டு, நீ நீ எங்கிருந்து? இன்னும் ஜெயிலுக்கு போகல, வெளியில இருந்து தான் பேசுறேன். நீ வர முடியுமா இங்க? ஓ, தாராளமா முடியுமே. அதுக்குள்ள போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி முன்ன செஞ்ச மாதிரி ஏற்பாடு பண்ணி வைக்கலாம் என்னை பிடிக்க. ஜேக்கப், நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்றது இருக்கட்டும். ஸ்டேட்ஸ்ல சுந்தரின்னு அழகா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்வி. பாவி, அதை பத்தி உனக்கு என்ன பேச்சு? இரு அவசரப்படாத. அவ குரலை இப்ப கேட்கணுமா?
பேசு என்றான் சுந்தரியிடம். ஹலோ டாடி, நான் சுந்தரி பேசுறேன். கண்ணம்மா, நீ எப்ப வந்த? நான் 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 ஆபத்துல இருக்கேன். ஐயோ, என்ன அடிக்காத. ஐயோ சுந்தரி, என்னாச்சு உனக்கு? அட பாவி, அவளை எதுவும் செய்யாதடா சண்டாளா. என் சொத்து முழுக்க உனக்கே எழுதி வைக்கிறேன். சிரிப்பு சப்தம் வந்தது எதிர்முனையில். என்ன எந்த சொத்துக்களை? ரத்தன்லால் கிட்ட இருந்து நான் திருடி கொடுத்த வைரங்களை வித்து நீ சேர்த்த சொத்து தானே இத்தனையும்? எனக்கு வேண்டாம் உன் சொத்துக்கள். உன் சுந்தரியோட கழுத்துல சின்னதா ஒரு கோடு போட்டேன். ரொம்ப அழகா இருக்கு. மார்ல ஒரு ரத்தம் கோலம் போடட்டுமா? ஜேக்கப், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளை எதுவும் செஞ்சிடாத. நான் இப்ப அனுபவிக்கிற சொத்துல பாதி உன்னுதுதான். உன்னை வஞ்சனை செஞ்சு நான் ஆடின நாடகத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன். செய்யாத கொலை உன் மேல பழி சுமத்திட்டேன். நீ உடனே புறப்பட்டு வா. சொத்துக்கள்ல பாதிய உன் பேருக்கு சாசனம் பண்ணி வைக்கிறேன். என் சுந்தரிய தயவு செஞ்சு விட்டுடு. அடுத்த வார்த்தைக்கு பலமாக மூச்சு வாங்கியது. ரிசீவர் படக்கென்று கை நழுவ மறுபடியும் அள்ளி கொண்டார். ப்ளீஸ் ஜேக்கப், வாய் வார்த்தை போதாது மை டியர் சக்கரவர்த்தி. கைப்பட எல்லா உண்மைகளையும் உன் லெட்டர் ஹெட்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடு. நான் நிரபராதின்னு சட்டத்துக்கு நிரூபணமாகணும். செய்யறேன், ப்ளீஸ், நான் உடனே செய்யறேன். என் மகளோட இங்க வா. ரிசீவரை வைத்துவிட்டு நாகேஷ் ஓடி வந்தான் அவன். லெட்டர் ஹெட்டும் பச்சை பேனாவையும் கொண்டா. வந்ததும் தடுமாறி சகல உண்மைகளையும் எழுத தொடங்கினார். ஒரு நாள் குடிபோதையில் பெண் மோகத்தில் ராதிகாவை தேடி வந்த ரத்தன்லால் என்ற வைர வியாபாரி இரவு நேரத்தில் ஒரு பலவீனமான கணத்தில் அவள் மடியில் சாய்ந்து கொண்டே தன்னிடம் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கற்கள் இருப்பதாகவும் நாளை மாலை அதை வாங்க அகர்சந்த் வரப்போவதாகவும் சொல்லிவிட்டான். ராதிகா காலையில இதை தன் காதலன் ஜேக்கப்க்கு தெரிவிக்க ஜேக்கப் தன் கூட்டாளி சக்கரவர்த்திக்கு சொல்ல திட்டம் உருவாகிவிட்டது. மாலை நேர அகர்சந்தாக ஜேக்கப் போய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வைரக்கற்களை கையில் எடுத்த நேரம் நிஜமான அகர்சந்த் உள்ளே நுழைய வைரக்கற்களோடு ஜேக்கப் எழுந்து ஓட ரத்தன்லாலின் அலறிய வாயை மறைந்து நின்ற சக்கரவர்த்தி தன் தோட்டாவில் மூடினான். சக்கரவர்த்தியின் வீட்டில் வைர கற்களை வைத்துவிட்டு ஜேக்கப் வெளியே வர ஏற்கனவே சக்கரவர்த்தி போலீசுக்கு போன் செய்து ஜேக்கப்பை மாட்டிவிட ஜேக்கப் கைதியானான். ரத்தன்லாலின் வெகு சாதுரியமாக அப்புறப்படுத்திய சக்கரவர்த்தி காளி என்று செல்லமாக அழைக்கப்படும் தன் வீட்டு தோட்டத்தில் நாகேஷ் மூலம் அடக்கம் செய்து விட்டான். பிறகென்ன? விடுதலை அடைந்து ஜேக்கப் வெளியே வரும்போது நேராக ராதிகாவை சந்திப்பான். நிஜம் தெரிந்து தன்னை தாக்க வருவான். அதற்குள் உண்மை தெரிந்த 2 பேரையும் ஒழித்துவிட வேண்டும் என்று ராம்தாஸை அனுப்பினான். அதன் பிறகுதான் நடந்தது தெரியவில்லை. எல்லாமே குளறுபடி. சகல உண்மைகளையும் எழுதி கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி. அதே சமயம் ஜேக்கப், தேங்க்யூமா, நான் சொல்லி கொடுத்ததுக்கு மேலேயே நீ அற்புதமா நடிச்சிட்ட. முகம் சிவக்க அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் சுந்தரி. எங்க டாடி இவ்வளவு தூரம் மோசமானவரா இருப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு. அவர் முகத்துல விழிக்கவே எனக்கு பிடிக்கல. இல்லம்மா, அவரு எனக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், ஆனா உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. புறப்படு, உங்க வீட்டுக்கு போறோம். நீங்க மட்டும் போங்க. ஏம்மா புரியாம பேசுறீங்களே? இந்த அளவு அன்னைக்கு வெகுளியா இருந்ததுனாலதான் உங்களை அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. 2 பேருமா போனா என்ன மீட்டுக்கிட்டு மறு நிமிஷம் உங்களை தீர்த்து கட்டிட்டா ஆள் பலமா அவர்கிட்ட இல்ல. அதனால நீங்க மட்டும் தனியா போனா அவரோட உடமைன்னா உங்ககிட்ட இருக்கேன்னு பயம் தட்டும். உங்களுக்கு சேர வேண்டியதை எழுதி வாங்கிக்கிட்டு நீங்க திரும்பி வந்ததும் என்ன அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் இல்லையா? அயர்ந்து போனான் ஜேக்கப். அண்ணே, இப்படிப்பட்ட ஒரு சமூக விரோதிக்கு மகளா நான் வாழதான் வேணுமா? ஒரு பிடி சோறு சாப்பிட்டாலும் உங்க தங்கச்சியா கூடவே இருந்துட்டு போறேனே, நீங்க அதை விரும்பலையா அண்ணே? நீ புறப்படுமா. முதல்ல வக்கீல் மகேஸ்வரனை போய் பார்க்கலாம். அங்க பேசிட்டு நான் சக்கரவர்த்தியை சந்திக்க போறேன். ஆட்டோ பிடித்து வக்கீல் மகேஸ்வரன் வீட்டு வாசலில் போய் இறங்கினார்கள். அறிமுகப்படுத்தி கொண்டே ஜெயிலர் தந்த கடிதத்தை இவன் கொடுத்த மறு நிமிடமே ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக டெலிபோனுக்கு போனார். ஓடி போய் ரிசீவரை ஜேக்கப் அள்ளினான். போலீஸ்கா சார், நான் சொல்ற செய்திகளை முழுசா கேட்டுட்டு அப்புறமா தேவையானா நீங்களே என்ன போலீஸ்ல ஒப்படைக்கலாம். லாயர் இவனை இமைக்காமல் பார்த்தார். பழைய கதையை மறுபடியும் ஒப்பித்தான். அதை விடு, அந்த பெண்ணை என்ன செஞ்ச? கடத்தினியா, கொலை செஞ்சியா?
அதை அவளே சொல்லட்டும் சார். ராதிகா, வெளியே வா. ராதிகா வந்தாள். அத்தியாயம் 8. ராம்தாஸ் ஆவேசமாக அவளை நெருங்கத் தொடங்கினான். அடுத்த அடியில் அவனது கூர்மையான ராதிகாவின் வயிற்றுக்குள் நுழையும் அளவு நெருக்கமான சந்தர்ப்பம். அந்த சமயம்தான் முதல் நாள் மாலை வந்து உடனே திரும்பிய சௌத்ரி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்துவிட்ட ராதிகா ஒரு வினாடி மகிழ்ச்சி முகபாவம் காட்ட, குழம்பிய ராமதாஸ் சட்டென பார்வையை திருப்ப, நிலைமையை புரிந்து கொண்ட சௌத்ரி பளீரென ராம்தாஸின் மேல் பாய்ந்து விட்டான். அந்த திடீர் பாய்ச்சலை எதிர்பாராத தாஸ் நிலை தடுமாறி சாய்ந்துவிட, கையில் இருந்த விடுதலை பெற்றது. உடனே அதை அள்ளி கொண்டாள் ராதிகா. சௌத்ரியின் எக்கு தப்பான பிடியில் இருந்தான் ராம்தாஸ். ஆனாலும் விடுதலை பெற்று விடுவான். எல்லா சண்டை பயிற்சிகளும் முறையாக கற்ற அவனுக்கு சௌத்ரி ஒரு கொசு. சௌத்ரியை வீழ்த்திவிட்டு மறுபடியும் பல மடங்கு ஆவேசத்தோடு தன்னை கொல்ல வருவான் என்று புரிந்துவிட்டது ராதிகாவுக்கு. அதற்கு முன் தான் முந்திக் கொண்டாள். இந்த நொடியை வீணாக்க கூடாது. சரேலென கூரான தாஸின் வயிற்றுக்குள் சென்று மீள மறுபடியும் மார்பை விரும்பியது. ராம்தாஸ் கதை சடுதியில் முடிந்து போனது. சௌத்ரி இமைக்காமல் நின்றான். அப்படி ஒரு விபரீதத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. ராதிகா, சௌத்ரி, எனக்கு நீங்க தான் உதவணும். உங்க வேன்ல இந்த உடம்ப போட்டு எங்காவது அடக்கம் பண்ணிடணும். ஆளுக்கு ஒரு புறம் பிடித்து ராம்தாஸை வேனின் பின்பக்கத்தில் கிடத்திவிட்டு சௌத்ரி நிமிர, இப்பவே வேணாம் சௌத்ரி, நீங்க வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வாங்க, அதுக்குள்ள இன்னொரு நாடகம் இங்க பாக்கி இருக்கு. சௌத்ரி போய்விட்டான் ராம்தாஸின் புல்லட்டில். ஏற்கனவே பெண் குரலில் ஜேக்கப்பால் எனக்கு ஆபத்துன்னு நான் பேசுற மாதிரி போலீஸுக்கு தகவல் கொடுத்தது ராம்தாஸ் தான். கொஞ்ச நேரத்துல என்னை பார்க்க வருவார் ஜேக்கப். என்னை கொலைச்சிட்டு ஜேக்கப் மேல பழிய போடதான் சக்கரவர்த்தியோட திட்டம். நான் தீர்மானிச்சேன். மாதிரி உடம்புல சிகப்பு மைய அங்கங்க பூசி தடவிக்கிட்டு கொலை செய்யப்பட்ட மாதிரி நடுஹால்ல படுத்துக்கிட்டேன். ஜேக்கப் வந்துட்டா நிலைமைக்கு பயந்து தப்பி ஓடணும்னு என்னோட திட்டம். பிறகு இதையெல்லாம் அதிகாரப்பூர்வமா தெளிய வச்சுக்கலாம்னு. ஏன்னா வரப்போற போலீஸ் ஜேக்கப்ப சந்தேகப்பட்டு கவனம் ஜேக்கப் மேல திரும்பும். வேன் பத்தின அக்கறை யாருக்கும் இருக்காது. தாஸ் உடல சுலபமா சௌத்ரி வந்த பின்னால அப்புறப்படுத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா ஜேக்கப் வந்த உடனே போலீஸும் வர நிஜம் தெரியுமேன்னு பயப்பட ஆரம்பிச்சேன். வீட்டோட பின் வழியா ஜேக்கப் வாசலுக்கு போன நிமிஷத்தை பயன்படுத்தி ஓடிட்டேன். வந்து பார்த்த ஜேக்கப் என் பெண காணாம மிரண்டு போயிருக்கணும். மீதியத்தான் அவரே சொல்லிட்டாரே. வேனை எடுத்துட்டு அலைஞ்ச கதை தான் அது. ஜேக்கப் எந்த குத்தத்தையும் செய்யல லாயர் சார். நான் தான் ராம்தாஸை கொல்ல சக்கரவர்த்தி வாயால நெஜத்தை வரவழைக்க தான் ஆவியா ஒரு பிரமையை உண்டாக்கி அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். என் திட்டம் இழைப்பிசகாம அப்படியே பழிச்சுது. அதுவும் எல்லாத்தையும் ஒப்புக்கிட்ட சக்கரவர்த்தி கடைசியா என் வாயில இருந்து நெருப்பு வந்தப்ப ஆடி போயிட்டார் பாவம். அது பாஸ்பரஸுங்கிற ரசாயன பொருளோட ஜாலம்னு புரியல. நீளமாக பேசிய ராதிகா மூச்சு வாங்கினாள். என் மேல சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். என் ஜேக்கப்பை எதுவும் செஞ்சிடாதீங்க சார். அவரு ரொம்ப நல்லவரு. கண்கள் கலங்க சொன்னாள் ராதிகா. இன்னொரு வேலை பாக்கி இருக்கு லாயர் சார். சுந்தரி குறுக்கே புகுந்தாள். எங்க டாடி கைப்பட எழுதின வாக்குமூலத்தை அல்லது ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும். கோர்ட்ல அதையும் ப்ரொடியூஸ் பண்ணினாதான் அண்ணனை முழுசா நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். நான் சக்கரவர்த்தியை சந்திக்க புறப்படுறேன். ஜேக்கப் நகர, நானும் வரேன் ஜேக்கப். சக்கரவர்த்திக்கு நிஜம் தெரியட்டும் ராதிகா. சுந்தரி, நீயும் வா என்றாள் ராதிகா. புறப்பட்டார்கள். முழு கதையையும் எழுதிய சக்கரவர்த்தி ஆயாசமாக சாய்ந்தார் படுக்கையில். வியர்வை ஊற்றெடுக்க தொடங்கியது மறுபடியும். நெஞ்சின் மைய பகுதியில் சின்ன ஊசியால் நறுக் நறுக்கென்று மாறி மாறி குத்துவது போல் இருந்தது. நாகேஷ், என்ன முதலாளி? அந்த மாத்திரையை எடு. நாகேஷ் தந்தான். கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி கொடுத்தான். மாத்திரையை நாக்கடியில் வைத்த நிமிடம், வா ஜேக்கப். எங்கே என் சுந்தரி? ஜேக்கப் உள்ளே நுழைந்தான். ஜேக்கப் மௌனமாய் நெருங்கினான். நீ கேட்டபடி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன் ஜேக்கப். உன்னை மறந்து போனதுக்கு தெய்வம் எனக்கு நல்ல தண்டனை தந்தாச்சு. தயவு செஞ்சு சுந்தரியை என்கிட்ட ஒப்படைச்சிடு ராஜா. பத்திரத்தை அவன் கையில் சக்கரவர்த்தி ஒப்படைக்க பிரித்து பார்த்தான் ஜேக்கப். எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. கதவு பக்கம் திரும்பி, சுந்தரி உள்ளவாமா. ஆவலோடு பார்வையை கதவுக்கு பதித்த சக்கரவர்த்தி நுழைந்த உருவத்தை கண்டதும் திக்கென்று அதிர்ந்தார். ராதிகா.
அதே வெள்ளை புடவை, கொலுசு சத்தம். சக்கரவர்த்தியின் பார்வை பளிச்சென மங்கி பின்னால் வந்த சுந்தரி கண்ணுக்கே தெரியவில்லை. இதயம் அதிவேகத்தில் குதிக்கத் தொடங்கியது. யார் பேசுவதும் காதில் விழவில்லை. ராதிகா பக்கத்தில் வருவது மட்டும்தான் புலப்பட்டது. நடுமார்பில் அசுர வேகத்தில் ஒரு கூட்ஸ் ஓடியது. காதில் சமுத்திரம் இறைந்தது. வாயிலும் மூக்கிலும் ரத்தம் புறப்பட்டது. சுவாசம் பட்டென நின்றது. ராதிகா தான் ஆவியல்ல என்று அவள் வாயாலேயே சொல்லியும் சக்கரவர்த்தி காதில் அது விழவில்லை. ஜேக்கப்பை மறந்து போனார். உலகம் அவரை மறந்துவிடும் இனி. அழும் சுந்தரியை அணைத்து சமாதானப்படுத்த தொடங்கினான் ஜேக்கப். இதுவரையில் நாம் கேட்டது திரு தேவிபாலா எழுதிய மறந்து போனால் இறந்து போவாய். மீண்டும் ஒரு நல்ல கதையில் நம் பயணத்தை தொடர்வோம். நன்றி.